Surrounded by Lachmana, clear, basically, Yes, sir. okay. Okay. Last on the 2025 பார்த்துட்டோம். அப்ப கண்டிஷன் தான் பார்ப்போம். 26 the general part of the tree is called அப்படின்னு கொடுக்கணும். ஒரு ட்ரீயோட மையப்பகுதி எது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். பித்துன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ட்ரீயோட மையப்பகுதி. ஆனா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ட்ரீஸ் கரெக்ட் தான் வைக்கிறேன். அதாவது ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டோம்னா மையப்பகுதி பித்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பார்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஹார்ட் வுட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த பகுதியை வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் லேயருக்கு அப்புறம் சாஃப்ட் வுட், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து கேம்பியம் லேயர், அதுக்கடுத்து இன்னர் பார்க்கு, அதுக்கடுத்து அவுட்டர் பார்க்கு, அவன் ட்ரீயில் சென்டர் நோக்கி போகக்கூடிய எல்லா வீல்ஸுமே ரேடியல் லைன்ஸ் எல்லாமே மாடலர் வீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஒரு ட்ரீல இருப்பாங்க. அப்ப அந்த ஜென்ரல் பார்ட் ஆஃப் த ட்ரீ இஸ் கால்ட் அப்படின்னா பித்துன்னு சொல்லுவாங்க. ட்ரீ இஸ் அதுக்கடுத்து பாருங்க. அதுக்கடுத்து தின் சீட் ஆஃப் ஸ்லோவாகுதோ thin sheet of superior quality wood of 0.4 to 6 mm thickness is called negative. அப்ப வீணர் தான் சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல வந்து ஒரு சில டைப் இருக்கு. வீணர், பிளைவுட், இதெல்லாம் உட்டன் ப்ராடக்ட்ல வரும். அதுக்கு அடுத்தபடியா வந்து உங்களுக்கு லேமினார் போர்டு, பிளாக் போர்டு, பேட்டர்ன் போர்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபைபர் போர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு வீணர் இருக்குல்ல, அது இந்த ஸ்மால் சீசர் எந்த அளவுக்கு சார் அப்படின்னா, அதாவது 0.4 டு 6 வரையும் வீணர்னா குத்துனா அப்படியே இது இருக்கு. நீங்க மோஸ்ட்லி பார்த்துக்கலாம். அப்ப அதை விட 0.4 mm ஆரம்பிச்சு 6 mm வரை இருக்கக்கூடிய அந்த சைஸ் தான் வீணர்னு சொல்றோம். அப்ப ஒரு நார்மல் இந்தியன் டிம்பர்ல நம்ம வீணர் ரெடி பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான மரங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னா ரோஸ் வுட், டீக்கு, இது மாதிரியான விஷயங்களை எடுத்து நம்ம வீணர் ரெடி பண்ணலாம். வீணர் என்ன தெரியுமா? மரத்தை சின்ன சீட்டை தாள் மாதிரி அறுத்து உள்ள தான் வீணர். ஏன் சார் அப்படின்னா நீங்க பாக்குற பிளேவுட்னா அந்த வீனஸ் வச்சு தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட வீனஸ ஒண்ணுக்கு ஒண்ணு க்ளூ வச்சு ஒட்டி, அது எப்படி வைப்பாங்கன்னா ஒரு வீனர் வந்து ஒரு டைரக்ஷன் வைக்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பர்பெண்டிகுலரா வைப்பாங்க. அதை வச்சு க்ளூ வச்சு ஒட்டி பிளேவுட் வந்து தயாரிப்பாங்க. அப்ப 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட வீனர்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் பிளேவுட். அப்ப வீனர்னா 0.4 to 6 mm. அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப பிளேவுட் வந்து நிறைய நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்துருப்பீங்க. ஐயா ஒரு நார்மல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சாரி பர்னிச்சர் வந்து டைனிங் டேபிளா இருக்கட்டும், இந்த டிவிக்கு ஒயர்களா, அந்த பாக்ஸா இருக்கட்டும், இன்னும் நிறைய இப்ப பிளேவுட்ல தான் நிறைய பொருள் அமேசான்ல நீங்க ஆர்டர் போட்டா வருது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு பார்ட்டி செட்ஸாவே ரெடி பண்ணலாம். சில ஸ்கூல்ஸ்ல ஐயா அப்ப வந்து எலிமெண்டரி ஸ்கூல் போறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் வந்து இப்பதான் தடுத்திருப்பாங்க. தடுக்கிறதுக்கு நடுவு வந்து சீட் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப நான் இதே பிளேவுட்ல சில இடத்துல ரூட் கவர் ஆகும் வச்சிருப்பாங்க. அப்ப சில இடத்துல டோர் விண்டாவும் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல டெக்கரேட்டிவ் பர்பஸ் பண்ணி பயன்படுத்துவாங்க. நான் சொல்றது பிளேவுட். அப்ப இந்த இடத்துல கேட்டிருக்கிறது வீனர் தான். பல 3 அல்லது மேற்பட்ட வீனர் சேர்ந்ததுதான் பிளேவுட். வீனர்ஸ்ங்கிறது என்ன? ஜஸ்ட் 0.4 ஆரம்பிச்சு 6 mm வரை தடிமன் இருக்கக்கூடிய ஒரு தின் சீட்டை தான் வீனர்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து ரோஸ் வுட் டீக்ல தான் அதிக வீனர் இந்தியாவில் வந்து ரெடி பண்றாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு. அப்ப எழுதிக்கிறேன். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றோம்? தின் சீட் ஆஃப் சுப்பீரியர் குவாலிட்டி வுட் ஆஃப் 0.4 to 6 mm thickness is called. அப்படியே என்ன சொன்னா அதை அப்படியே கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன சார்? வீனஸ். அதாவது 3 or more வீனஸ் சேர்ந்ததுதான் பிளைவுட்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு வீனர் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு வீனர் வந்து இப்படி வைப்பாங்க. இதுக்கு வந்து கரெக்டா 90 டிகிரி வைப்பாங்க. அதுக்கு அந்த வீனர் வந்து இதுக்கு 90 டிகிரி வைப்பாங்க. அதுக்கு இந்த வீனர் இப்படி ஒரு புரியன்றதுக்கு என்ன சைஸை மாத்த மாதிரி கொடுக்குறேன். சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஃப்ரீன்றதுக்கு சேல்ஸ் மாத்தி கொடுக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு என்னன்னா மியூச்சுவலி பர்பெண்டிகுலரா வைப்போம். இதுக்கு வந்து A is the perfect tensor. மேல என்ன பார்த்தோம்? ஓகே, அது பார்த்தாச்சு. அந்த பித்த பார்த்துருக்கோம் சில. அப்ப இந்த வீணரை தவிர்த்து சில கொஸ்டின்ஸ் இருக்கா சார் அப்படின்னா யாரோ வர்றாங்க அப்படின்னு எழுதணும். ஓகே, அப்ப இந்த வீனஸ் தவிர்த்து வேற சில கொஸ்டின்ஸ் இருக்கா சார் அப்படின்னா பிளேவுட் சொன்னேன், அது கேட்க வாய்ப்பு இருக்கு. அது இல்ல அப்படின்னா லேமின் போர்டு கேட்க வாய்ப்பு. லேமின் போர்டுங்கிறது என்ன சார் அப்படின்னா இது வந்து வீணரை வந்து ஒட்ட மாட்டாங்க. இது ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பா இருக்கும். லேமின் போர்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பா இருக்கும். அது திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 7 mm இருக்கு. அதை பேஸ் டு பேஸ் வச்சு ஒரு ஸ்லாப் மாதிரி க்ளூ வச்சு ஒட்டி ரெடி பண்ணுவோம். அப்ப லேமின் போர்டுங்கிறது எப்படின்னா 6 mm. இதுல கோர் வந்து எப்படி கன்சிடர் பண்ணிருப்பாங்க? சீட்டா கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரிப்பா கோர் கன்சிடர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ். திக்னஸ் எப்படி சார் இருக்கு அப்படின்னா greater than 7 mm ஆகுது திக்னஸ். எப்படி வந்து சொன்னா ப்ளூ வச்சு பேஸ் டு பேஸ் ஓட்டுவாங்க. அது இம்பார்ட்டன்ட். பேஸ் டு பேஸ் ஓட்டுவாங்க ப்ளூ வச்சு பச வச்சு. ஓகே, இதுல பர்பஸ் சார் அப்படின்னு சொல்ல போனா யூசர்ஸ் வந்து இந்த வாலு, பார்ட்டிஷன்ஸ், சீலிங்ஸ் கொஞ்சம் தடிமனா இருக்கும். பார்ட்டிஷன்ஸ் எக்ஸெப்ட் இது வந்து என்ன சார் அப்படின்னா லேமின் போர்டு. இதே இன்னொன்று இருக்கு பிளாக் போர்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அது 80 mm ஒயிடுக்கு மேல யூஸ் பண்றோம் ஆகலாம் அப்படின்னா பேட்டர்ன் போர்டு சொல்லுங்க. ஜஸ்ட் இது வச்சு தான் கேட்பாங்க. ஒரு லைன் வந்து எழுதிக்கிறேன் பேட்டர்ன் போர்டு. ஆல்ரெடி பிளே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் சொல்லிட்டேன் வீனஸ் சொல்லியாச்சு, கிருஷ்ணன் உள்ளது லேமின் போர்டு தான் சொல்லியாச்சு. இப்ப பேட்டர்ன் போர்டு அப்புறம் ஃபைபர் போர்டு தான். அப்போ உடனே பேட்டர்ஸ்ல கேட்டா மொத்தமே அதுதான் கேட்பான். அப்ப இன்னும் புரிஞ்சிச்சுன்னா இருக்கும். அப்ப பேட்டர்ன் போர்டை பொறுத்த எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஒயிடு வந்து greater than 8 mm இருக்கும். 8 cm வரைக்கும் ஒயிடு அகலம். அப்ப எங்க சார் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ளோர் பேனல்ஸ் டேபிளோட டாப்ல யூஸ் பண்ணுவோம். டேபிள் டாப் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கலாம்? ஃபைபர் போர்டு பார்க்கலாம். வித்து 1.2 மீட்டர் வரையும் இருக்கும், லென்த் 3.5 மீட்டர் வரையும் இருக்கும். ஓகே, எந்த அளவுக்கு திக்னஸ் வேரி ஆகும்னா 6 to 25 mm வரை கிடைக்கும். இதோட மேல கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஃபைபர் போர்டு கரெக்டா ஞாபகம் இல்லை, மேல பார்த்த மாதிரி இருக்கு. ஃபைபர் போர்டு இதுதான் லாஸ்ட் ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸ். அப்ப இது என்ன சார் அப்படின்னா இருக்கிறது கொஞ்சம் ரிஜிட் போர்டா இருக்கு. ஏன்னா திக்னஸ் நம்ம நிறைய கொடுத்ததுனால எந்த அளவுக்கு திக்னஸ் வேரி ஆகும் அப்படின்னா 6 mm to 23 mm வரையும் இருக்கு. இது ஒயிடு தான் 80 mm சொன்னேன். இது திக்னஸ் பட்டியை விட தடிமன். அப்புறம் வித்து எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா வித்து வந்து 1.2 மீட்டர், அதே சேம் டைம் லென்த் 3.5 மீட்டர். கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கிறது. இது எதுனா வால் பேனல் பார்ட்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப மொத்தம் ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸ்ல வீனர் சொல்லிட்டேன், பிளேவுட் சொல்லிட்டேன், லேமின் போர்டு சொல்லிட்டேன், பேட்டர்ன் போர்டு சொல்லிட்டேன், இந்த ஃபைபர் போர்டு சொல்லிட்டேன். அப்ப எக்ஸாம் பாயிண்ட்ல அவன் எதை டார்கெட் பண்ணுவானோ அதுதான் நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த பேட்டர்ன் போர்டுல கீவேர்ட் பார்த்தா 80 mm மேல வித்து இருக்கும். டோட்டல் பேனல் டாப் யூஸ் பண்றோம். ஃபைபர் போர்டுல கீவேர்ட் சொல்லப்பட்டா 6 to 25 முறை திக்னஸே இருக்கும். அப்ப வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நீங்க மார்க் பண்ணும்போது இது ஒரு 1.5 மீட்டர் ஆகலாம். அப்ப அது 1.2 3 மீட்டர் லென்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பக்கத்துல உள்ளதான் நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப பக்கத்துல உள்ள வேலை டக்குனு ஈஸியா டிக் பண்ணிடலாம். 1.8 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே.
அதுலேருந்து லேமன் போர்டை பொறுத்தவரை சின்ன சின்ன ஸ்மால் ஸ்லிப்ஸாக தான் நம்மளுடைய லேமன் போர்டை கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து 7 mm திக்னஸ் மேல ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புமே இருக்கும். அது எப்படி வந்து ஒரு போர்டை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, பல கட்டையை இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்டைய ஸ்ட்ரிப்பை இன்னொரு ஸ்ட்ரிப்பு இது மாதிரி பக்கத்துல இருக்கு. அதோட சைட்ல குழு கொடுத்துட்டு ஒட்டுவாங்க. சைட்ல எங்கிட்ட சார் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்க்கு குழு கொடுத்துட்டு இந்த கட்டையோட தண்ணி சேர்த்து விடுவாங்க. சின்ன சின்ன கட்டையா சேர்த்து விட்டுட்டு பேஸ்ட் டு பேஸ்ட் கொடுத்துருவாங்க பாருங்க. சீலிங் பார்ட்டிஷன்ஸ் இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்ப உட்ரம் ப்ராடக்ட்ஸ் கேட்டா இந்த 5 தான் கேட்க முடியும். 5மே இந்த இடத்துல கொஸ்டினா கொடுத்துட்டு அப்ப ஜஸ்ட் இங்க இருக்கு நமக்கு வீனஸை பத்தி அதோட சைஸை கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 0.46 முறை மீடியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுருக்கான். அதுல தின் சீட்னே வேற இங்க கொடுத்துட்டான். சுப்பீரியர் குவார்டர்ல இருக்கக்கூடிய தின் சீட் ஓகே. அதாவது டீக்ல இருந்து எடுப்பாங்க, ரோஸ் வுட்ல இருந்து இது எடுப்பாங்க. ஓகே, அதான் ஸ்பிளிட் ஆகாது அதிகம். உறுதியோட இருக்கிறோம் இந்தியாவில் அதிகம் ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஓகே சார், புரியுதா? கிளியர்? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் உட்டன் ப்ராடக்ட்ஸ் வருது சார். ஓகே, the paint that are most resistant to fire on அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஒரு தீ விபத்து ஏற்படுது, அந்த தீ விபத்துல இருந்து நம்ம தடுக்கணும். அப்ப இந்த ஓரளவு மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் டு ஃபயர் அப்ப எது சார் அப்படின்னா நீங்களே பாருங்க. வெப்பத்தை எங்க தடிக்கும் அப்படின்னு சொல்லப்போனா நீங்க டக்குனு கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க. வெப்பம் சொல்றேன். இப்போ ஆஸ்பெட்டஸ் சின்ன போடுறீங்க, ஏசி சின்ன வீட்டில் போடுறீங்க. அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தீ விபத்து ஏற்பட்டா உடனே அது எரிச்சு போயிடாது. ஒரு ஸ்டீலோட உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஸ்டீல் சீட் போட்டாலோ இல்ல யூபிவிசி சீட் போட்டாலோ அது உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆஸ்பெட்டஸ் சீட் உடனே எரிச்சு போகாது, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரிதான் பெயிண்ட்லயும் அதேதான். அப்ப நம்ம பெயிண்ட் தட் ஆர் மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் டு ஃபயர் அப்படின்னா கீழே ஆஸ்பெட்டஸ் பெயிண்ட் இருக்கு. அப்ப ஆஸ்பெட்டஸ் பெயிண்ட் தான் வரும். சிமெண்ட் பெயிண்ட் அலுமினியம் பெயிண்ட் பார்த்தா தெரியும். உங்களுக்கு எனாமல் பெயிண்ட் எல்லாம் சீலியுமே டேமேஜ் ஆயிடும். அந்த சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பெயிண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கிறது. ஓகேவா? ரெண்டுமே மேஜர் ஏரியா தான். டுகோ பெயிண்ட்ஸ் இஸ் அப்படின்னு தான். டுகோ பெயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பெயிண்ட்ஸ் கேட்டகரி நீங்க பார்த்துக்கணும். கால சாப்பாடு பிட்டுமினஸ் பெயிண்ட் இருக்கு. அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அயன் ஓட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்டீல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து பெயிண்ட் அடிச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணுவீங்க அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க என்ன செய்வீங்க சார் அப்படின்னா பிட்டுமினஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்க. வெயிட் அப்படியே ஓகே. லாஸ்டா என்ன சொல்லிருந்தோம்? டுகோ பெயிண்ட். பெயிண்ட் பத்தி பேசிருந்தோம். பிட்டுமினஸ் பெயிண்ட். பிட்டுமினஸ் பெயிண்ட் வந்து எங்க சார் அப்படின்னா நல்லா கீழே அமைச்சிருங்க. அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அயன் ஒர்க் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பெயிண்ட் அடிச்சு யூஸ் பண்ணோம்னா டேமேஜ் ஏற்படாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்து ஸ்னோ சிமெண்ட் பெயிண்ட். ஸ்னோ சிமெண்ட் அந்த வார்த்தையில இருக்கு. ஸ்னோ சோம் பெயிண்ட் சொல்றாங்க தெரியுமா? அதாவது கலர்ல சிமெண்ட் பெயிண்ட். இது டிஃபரெண்ட் கலர்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இப்பதான் மேல சொன்னேன் ஆஸ்பெட்டஸ் பெயிண்ட். இதுக்கு அதிக அளவுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆஸ்பெட்டஸ் பெயிண்ட் தான். அது இதெல்லாம் ஒரு லைன். அதுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறோம். இப்ப நான் கலர் பெயிண்ட் சொன்னேன். அப்ப பிக்மெண்ட் எப்படி இருக்கணும்? அது 10% தான் நமக்கு லிமிடேஷன் இருக்கணும். அது மேல கொடுத்தா அடல்ட் கலரா மாறிடும். அதுல வந்து ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவாங்க, பிவிசிஎன் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான வியூவர்க்கு என்னன்னா பிக்மெண்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. எல்லா பெயிண்ட்லயுமே இருக்கு. நீ பாருங்க பிவிசிஎன் நம்பர் கண்டிப்பா கலர் லிமிடேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு கலர்லயே லைட், மீடியம், ஹை அப்படின்னு நீங்க பெயிண்ட் ஓடினா நீங்க படிச்சிருக்கீங்க. ஐ மீன் சப்ஜெக்ட்ல சொல்லல, வெளில பிராக்டிகலா பாத்துருக்கீங்க நீங்க எக்ஸாம்னா உங்களுக்கு வித்தியாசம் நிறைய தெரியும். பிவிசிஎன் நம்பர் சரி ஓகே, அது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அதுக்கடுத்து அலுமினியம் பெயிண்ட் இருக்கு. நல்லா காலை வாங்கிக்கிறேங்க. அலுமினியம் பெயிண்ட் இருக்கு. அலுமினியம் பெயிண்ட் என்னன்னா அலுமினியம் பவுடர்னால கரைச்சி ஸ்பிரிட் வார்னிஷ் வந்து ஆயில் வார்னிஷ் வந்து சேர்த்து உருவாக்கி இருப்பாங்க. ஹாட் வாட்டர் பெயிண்ட், அப்புறம் அதாவது கொதி தண்ணி போட்டு போகக்கூடிய பைப்பு, கேஸ் டேங்கு, ஆயில் ஸ்டோரேஜ் டேங்கு, ஓகே, அந்த மாதிரி இடங்கள்ல தான் அலுமினியம் பெயிண்ட் வந்து யூஸ் பண்றோம். அலுமினியம் பவுடரை கரைப்பாங்க எதுல அப்படின்னா ஸ்பிரிட் வார்னிஷ் இல்ல ஆயில் வார்னிஷ்ல. அதே வந்து செல்லுலோஸ் பெயிண்ட். ஓகேவா? செல்லுலோஸ் பெயிண்ட் என்ன சார் அப்படின்னா இந்த போட்டோகிராஃபிக் ஃபிலிம்லாம் ரெடி பண்றாங்களே, என்னன்னா ஃபிலிம் ரோல் இருக்கு. இப்ப ஐமேக்ஸ்னா ரோல் தான் பண்றாங்க. ஓகே, ஹாலிவுட் படங்கள் எல்லாமே ரோல்ல தானே கிரியேட் பண்றாங்க. ஃப்ரேம். அப்ப அந்த போட்டோகிராஃபிக் ஃபிலிமோட அந்த ரோல் இருக்குல்ல, அதை ரெடி பண்றதுக்கு
செல்லுலோஸ் பெயிண்ட் யூஸ் பண்றாங்க. இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அர்த்தம் வரும். இதுக்கு ஒரு நேம் இருக்கு. டொக்கோ பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நம்ம செல்லுலோஸ் பெயிண்ட். அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா, அதிகப்படியான ஹீட்டையும், அதிகப்படியான குளிர்ச்சியையும் நல்லா எதிர்த்து நிக்கும். யாரு? நம்மளுடைய செல்லுலோஸ் பெயிண்ட், அதுல டொக்கோ பெயிண்ட். அதுக்கடுத்து எனாமல் பெயிண்ட். எனாமல் பெயிண்ட்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, அதாவது சிமெண்ட் சார் பெயிண்டோட பேஸ்ன்னு சில இது இருக்கு. நான் சொல்றேன். இத சொல்லிட்டு சொல்றேன். ஒயிட் லெட்டு, சிங்க் ஒயிட்டு, ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஆயில்ல, அதாவது பெட்ரோலியம் ஸ்பிரிட், ரெசின் மெட்டல்ஸ்ல கலந்து இந்த பெயிண்ட் வந்து எனாமல் பெயிண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் டோரு, விண்டோக்கு அந்த பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்குக்கு யூஸ் பண்றாங்க. என்ன செய்யும் அப்படின்னா, இந்த எனாமல் பெயிண்ட் நல்ல டிம்பர் ப்ராடக்ட், அதாவது உட்டன் பேஸ்ட் ப்ராடக்ட்ட நல்லா வந்து சேவ் பண்ணும். எனாமல் பெயிண்ட் யாருக்கு நல்லா சேவ் பண்ணுவான்? உட்டன் ப்ராடக்ட். ஒரு வீட்ல உட்டன் ப்ராடக்ட் எது? டோர் போட்டிருப்பீங்க, விண்டோஸ் போட்டிருப்பீங்க, அதுல ஃப்ரேம், பேனல்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல நல்லா ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எமுல்சன் பெயிண்ட். எமுல்சன் பெயிண்ட் இப்ப சொன்னது எனாமல் பெயிண்ட். இப்ப சொல்ல போறது எமுல்சன். எமுல்சன் பெயிண்ட் தான் என்ன சார் அப்படின்னா, ஒரு பில்டிங் மேசன்ரி இருக்கு. அந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா எமுல்சன் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். இதுல எக்ஸாம் பாயிண்ட்ல கீவேர்ட் சொல்ல போனா, இதுல பாலிவினைல் அசிட்டேட் அண்ட் சிந்தெடிக் ரெசின் ரெண்டையும் பைண்டிங் மெட்டீரியல்ல போட்டு அரைச்சி ரெடி பண்ணுவாங்க எமுல்சன். அவன் எமுல்சனா இருந்தா பாலிவினைல் அசிட்டேட் ஞாபகம் வச்சுக்கணும், சிந்தெடிக் ரெசின் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து சிமெண்ட் பெயிண்ட். சிமெண்ட் பெயிண்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இது பவுடர் தெரிஞ்சுக்கிறோம். இதுலயே பவுடர் பெயிண்ட் வந்து சிமெண்ட் பெயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் எத்தனை சொன்னேன்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நம்மளுடைய பிட்டுமினஸ் பெயிண்ட். நல்லா சார்பா காலேஜ் கேட்டுருக்கேன். அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அயன் ஒர்க்ஸ்க்கு இத யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து ஸ்னோ சிமெண்ட், கலர்டு சிமெண்ட் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றாங்க. அடுத்து ஆஸ்பெட்டஸ் சிமெண்ட், ஹை ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரூஃபா யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து அலுமினியம் பெயிண்ட், அதாவது அதிக வெப்பமா இருக்கக்கூடிய பைப்புகள்லையும் வெப்பத்தை எடுத்துட்டு தண்ணி ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போறது, ஆயில் அப்புறம் கேஸ் இது மாதிரி எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்கள்ல வந்து, அதாவது நிலம், நீர், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வாயு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாயுனா கேஸ், நீர்னா ஹாட் வாட்டர், அப்புறம் பெட்ரோலியம், ஆயில் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்மளுடைய அலுமினியம் பெயிண்ட். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, செல்லுலோஸ் பெயிண்ட் பார்த்தோம். இதுதான் டூகோ பெயிண்ட் நான் சொன்னேன். போட்டோ அந்த போட்டோ பிலிம் ரெடி பண்றாங்க அந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் ஆகும் சொன்னேன். இது ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அதிகப்படியான ஹாட்டையும் அதிகப்படியான ஹீட்டையும் தாங்கும். சரி, ஹோல்டையும் தாங்கும் சார். உயர்ந்த கொதிநிலையும் தாங்கும், உயர்ந்த அளவு குளிர்ச்சியும் தாங்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து எனாமல் பெயிண்ட். எனாமல் பெயிண்ட்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய ஒயிட் லேட்டு, சிங்க் ஒயிட்டு சேர்த்துருப்பாங்க ஸ்மால் குவான்டிட்டி. எதுல அப்படின்னா, பெட்ரோலியம் ஸ்பிரிட், ரெசின் மெட்டீரியல் சேர்த்து ரெடி பண்ணியிருப்பாங்க. உட்டன் பேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போனோம்னா நம்மளுடைய எனாமல் பெயிண்ட். அதுக்கடுத்து எமுல்சன் பெயிண்ட். இந்த எமுல்சன் பெயிண்ட் இது என்னன்னா, அதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? பாலிவினைல் அசிட்டேட் சிந்தெடிக் ரெசின் சேர்த்து உருவாக்கிருக்கிறது. சிமெண்ட் பெயிண்ட் வந்து பவுடர்னு சொன்னேன். இதுதான் இங்க பெயிண்ட்ல வகையா வாங்க. மேல என்ன சொன்னேன்? The paint that are most resistant to fire அப்படின்னு சொன்னேன். ஆஸ்பெட்டஸ் பெயிண்ட் வச்சு. இதே எனாமல் பெயிண்ட் உட்கார்ந்துருக்கு. இதுல வேணா எழுதிக்கிறேங்க. என்ன வரும் அப்படியே? இப்போ என்ன சொன்னாங்க? wood based product best suitable. அலுமினியம் பெயிண்ட் எங்க சொன்னேன்? என்ன? கேஸ், பாயிலிங் வாட்டர், கேஸ், ஆயில் ஸ்டோரேஜ், ரேடியேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். சிமெண்ட் பெயிண்ட் வந்து கீவேர்டு என்ன ஆகும்? பவுடர் இருக்குங்களா? அப்படிங்க வாங்க. டுக்கோ பெயிண்டிங் என்ன சார்? இதுதான் சொன்னேன். செல்லுலோஸ் பெயிண்ட் தான் டுக்கோ பெயிண்ட். கிளியரா? பெயிண்ட், அதிக ஹை ரெசிஸ்ட் டு ஹாட் அண்ட் கோல்ட். ஓகே. போட்டோகிராஃபி யூஸ் பண்றோம். ஓகே. பிட்டுமினஸ் பெயிண்ட் எங்க யூஸ் பண்றோம்? அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், Underwater.
அவ்வளவுதான், பெயிண்ட்ல மறக்கவே கூடாது. அயன் ரூல்ஸ் அவ்வளவுதான் சார். அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா செல்லுலோஸ் பெயிண்ட் தான் வரும். பிகோ பெயிண்ட்ங்கிறது விஎஸ் கரெக்ட். அடுத்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சால்வெண்ட் இன் ஆயில் பெயிண்ட்ஸ் அப்படின்னு. ஆயில் பெயிண்ட்ல மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்ப என்ன சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெட்ரோலியம் தான் யூஸ் பண்ணுவோம் அதிகம். அப்ப எழுதிக்கிறேன் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சால்வெண்ட் இன் ஆயில் பெயிண்ட். ஆயில் பெயிண்ட் மேல கொடுக்கல அது ரிசல்ட்னால அது என்னன்னா ஒண்ணு இல்ல பெட்ரோலியம் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இது தெரிஞ்சுட்டு வேற கேட்க வாய்ப்பு இல்ல, ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 31 பாருங்க. ஹவு மச் இஸ் த கவரிங் கெப்பாசிட்டி சிமெண்ட் பெயிண்ட்? இது கேட்கலாம். ஒரு சிமெண்ட் பெயிண்ட் எடுத்து நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு ஏரியா வந்து அது கவர் பண்ணும் அப்படின்னு கேட்கலாம். அப்ப பெர் கோட்டுக்கு 1 கேஜிக்கு 20 மீட்டர் ஸ்கொயர் நீங்க கிடைக்கலாம். இந்த பவுடர் எடுத்து கரைச்சு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பெர் கோட்டு ஒரு கோட் அடிக்கிறீங்க, சிங்கிள் கோட் அடிக்கிறீங்கன்னா 1 கேஜி சிமெண்ட் எடுத்து தண்ணியில கரைச்சிக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவலா 1 லிட்டர் ஊத்தி கரைக்கிறீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் ஊத்தி கரைக்கிறீங்க அப்படின்னா 20 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு உங்களால கவர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சரி 4 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு கவர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப டி இஸ் கரெக்ட் ஆன்சர். சரி 20 இல்ல 4 முக்கியம் தெரிஞ்சுக்கணும். சிங்கிள் கோட்டுக்கு சொல்லிக்கணும். டி இஸ் கரெக்ட். ரெசின் சார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரெசின் என்ன சார் அப்படின்னா ஒரு வார்னிஷ் தான். ரெசின்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த வார்னிஷ் தான். வார்னிஷ்னு சொல்ல போனா நிறைய இருக்கு. ஆயில் வார்னிஷ், ஸ்பிரிட் வார்னிஷ், டர்பன்டைன் வார்னிஷ், வாட்டர் வார்னிஷ், அது நிறைய இருக்கு. வாட்டர் வார்னிஷ்னா ஒண்ணும் இல்ல, உங்களுடைய அரக்கு இருக்குல்ல, அரக்கு தமிழ்ல சொல்லுவாங்க, லாக்னு சொல்லுவாங்க. அதை ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இது யூஸ் பண்றதுதான் சொல்லலாம். நார்மலா வீட்டுக்கு டோர் விண்டோம்னா இந்த உளுந்து இல்லாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்களா அது மாதிரி. ஓகே, அப்ப லாக்கு பிளஸ் ஹாட் வாட்டர் சேர்ந்துதான் வாட்டர் வார்னிஷ் தெரிஞ்சுக்கிறேன். டர்பன்டைன் வார்னிஷ் என்ன சார்? ஏன்னா எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எழுதிக்கிறீங்களா, ஏன் பிரச்சனை எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டர் வார்னிஷ். இதை பொறுத்தவரை என்ன சார்னா அரக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, பிளஸ் ஹாட் வாட்டர். அதிகமா அதிகமா அந்த மேப்லாம் ரெடி பண்றாங்களா அதுல வார்னிஷ் அடிக்கிறதுக்கு, அதுல பிக்சர்ஸ் போட்டோஸ் அதுதான் அதிகமா யூஸ் பண்றாங்க. யூசர்ஸ் சொல்ல போனோம்னா பிக்சர்ஸ், வார்னிஷிங் மேப்ஸ். மேப்னா ஒரு இதுக்கு மேல வார்னிஷ் கழிச்சுட்டுருவாங்க. எந்த பிரச்சனை வராம இருக்கிறது இதை நீங்க எடுத்து நிற்கும். இது வாட்டர் வார்னிஷ். ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்ன சொன்னா டர்பன்டைன் வார்னிஷ். அதையும் கேட்கறது டர்பன்டைன் வார்னிஷ்ல என்னென்ன சேர்ப்போம்? அப்ப ரெசினோட டர்பன்டைன் ஆயிடுச்சு. அது மாதிரி விஷயங்கள் தான் அங்க ஓகே பாத்துக்கலாம். எழுதுவா தெரிஞ்சுக்கங்க. அப்ப ரெசின் பிளஸ் டர்பன்டைன் ஆயில். அதுக்கடுத்து இந்த ஆயில் வார்னிஷோட கொஞ்சம் டஃபா இருக்கு. அதெல்லாம் கேட்கறான்னு தெரியல. கேட்டா கேட்பாங்க என்ன ரெசின் கலந்துருக்கும் அப்படிங்கிறத கேட்பேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அடுத்து மூணாவது இம்பார்ட்டன்ட் ஆயில் வார்னிஷ். இதுல என்ன சார் அப்படின்னா கோபாலும் ஃபைனல் லீவ்ஸ் ஆயில் சேர்க்கிறோம். கோபால் பிளஸ் ஃபைல்டு லீவ்ஸ் ஆயில் வந்து சேர்க்கிறோம். அதிகமா பயன்படுத்தக்கூடிய மோஸ்ட் சூட்டபிள் வார்னிஷ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவா வந்து காய், அதுக்கு நல்ல ஹார்டா டியூரபிளா இருக்கும். ஓகே, அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு மோஸ்ட் சூட்டபிள் வார்னிஷ் வந்து ஆயில் வார்னிஷ். கோபாலோட பாய் இன்ஸ்டாயில் சேர்த்து தான் பார்க்குறது. அதுக்கு ஸ்பிளிட் வார்னிஷ் இது கேட்டிருக்கேன் எக்ஸாம்ல. மெத்திலேட்டட் ஸ்பிளிட்டோட லாக் சேர்க்கணும், அரக்கு சேர்க்கணும். அவ்வளவுதான் சார், மொத்தமே 4 தான் இருக்கு. அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு உங்களுக்கு.
ஸ்பிரிட் வார்னிஷ். அதாவது லாக்கோட மெத்திலேட்டட் ஸ்பிரிட் சேர்க்கணும். அப்ப என்னென்ன இருக்கு? வாட்டர் வார்னிஷ்னா லாங்கும் ஹாட் வாட்டர் சேர்ந்தது. கார்பனேட் மார்னிஷ்னா ரெசின் கார்பனேட் சேர்ந்தது. ஆயில் மார்னிஷ்னா கோபாலும் பாய்லிசோனைட்ல சேர்ந்தது. கவனம் இது. அதுக்கு ஸ்பிரிட் வார்னிஷ் லாக் மெத்திலேட்டட் ஸ்பிரிட் சேர்ந்தது. ஓகேவா? ஓகே. கேட்டா அந்த 4 தான் கேட்க முடியும். என்ன ரெசின்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு சேர்த்துருக்காங்க அப்படின்னு தான் கேட்க முடியும். நீங்க ரொம்ப வந்து குழப்பிக்கிற வேண்டிய அவசியங்கள் இல்ல. ஓகே. வாங்க சார். இது நிறைய சொல்லலாம். இன்னும் இது சொல்றோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தின்னர்னா இருக்கு. ஓகே. வெஹிக்கிள் தின்னர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஸ்னா என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப பேஸ்னா என்ன சார் அப்படின்னா ஒரு ஒரு இப்ப சிக்கன் குழம்பு வைக்க போறீங்கன்னா அதுல பேஸ் இது சிக்கன் போடணும். மட்டன் குழம்பு வைக்க போறீங்கன்னா பேஸ் மட்டன் போடணும். சரி என்ன சொல்ல முடியுது அவங்களுக்கு? அது மாதிரிதான் ஒரு சிமெண்ட்டுங்கிறது அதுல வந்து பேஸ் பொருளா சொல்லுது. ஒயிட் லோட்டு, சிங்க் ஒயிட், ரெட் லோட்டு, நீங்க பாக்குறீங்களா? எனாமல் பெயிண்ட், எமுல்சன் பெயிண்ட், பிட்டுமினஸ் பெயிண்ட், அது பேரு சிமெண்டோட பேரு. அதுல மூலப்பொருள் சிலது வச்சிருப்பாங்க. இப்போ ஒயிட் லேட்டு, சிங்க் ஒயிட், ரெட் லேட்டு, அயன் ஆக்சைடு, லித்தோபொருள் சொல்றாங்கன்னா இது எல்லாமே என்னன்னா பேஸ், அதுல மூலப்பொருள். அப்புறம் தின்னர்னு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. தின்னர் எதுக்காண்டி சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு எளிதில் ஆவியாகக்கூடிய வோலட்டிலா இருக்கும். ஓகே. ஒரு சால்வெண்ட் மாதிரி தண்ணியா இருக்கும். இது வந்து பெயிண்டோட சேர்ப்பான். எதுக்கு அப்படின்னா பெயிண்ட் எடுத்து நம்ம சுவத்துல அடிக்கும் போது நமக்கு ஒட்டிக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம போட்டு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்மூத்தா அப்படியே வரணும். அப்படியே அப்படி ப்ரெஸ் வச்சு அடிக்கணும், ரோலிங் வச்சு விட்டுறோம் அப்படின்னா அப்படியே அழகா ஸ்மூத்தா இருக்கணும். ஈஸி அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். அப்ப அதை கொடுக்கக்கூடியது தின்னர் தான். அந்த கெட்டியா இருக்கக்கூடிய பெயிண்ட லைட்டா இலக வச்சு கொடுக்குது. அந்த தின்னர் தான் என்ன பண்ணாதான் அந்த டர்பன்டைன், ஸ்பிரிட், நாப்தாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ் சொல்லிட்டேன் மூலப்பொருள். அதுக்கு அடுத்தது ட்ரையர்னு ஒண்ணு இருக்கும். அந்த ட்ரையர் என்ன சார் அப்படின்னா தின்னர்ங்கிறது எளிதில் ஆவியாகக்கூடிய சால்வெண்ட். சால்வெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா சுவத்துல பெயிண்ட் வைக்கும்போது ஈஸி அண்ட் ஸ்மூத்தா இருக்கணும்னு சொல்றேன். அதே ட்ரையர் என்ன சார் அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தான். இது என்ன செய்யும்னா வினையூக்கியா பயன்படும். அதாவது கேட்டலிஸ்டா பயன்படும். எப்ப சார் அப்படின்னா சுவத்துல வந்து பெயிண்ட் அடிக்கும் பொழுது அந்த பரவுதுல நம்ம அடிச்சா என்ன செய்யும் எல்லா இடத்துலயும் பரவும். நீங்க அடிக்கிறது அந்த மாதிரி இன்டராக்ஷன்ல அந்த வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க பரவுறது. ஐயா அதுக்கு வந்து அந்த 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 அதுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த சொல்யூஷனா வந்து இருக்கும் வினையூக்கியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெசினேட்ஸ், ஓகே, நாப்தால்ஸ் இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரையர் இருக்குதுல. ஓகே, இதை தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட பேஸ் சொன்னேன்னா இந்த ஒயிட் லேட், சிங்க் ஒயிட் எதுனா அதுல வந்து பேஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒயிட் லேட்டுங்கிறது நல்ல பெர்மனன்ட் வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது வந்து உட் சர்ஃபேஸ் வந்து நல்லா மோர் சூட்டபிளா இருக்கும். இதான் கீவேர்டு. ஒயிட் லேட்டுங்கிறது உட் சர்ஃபேஸ்க்கு மோஸ்ட் சூட்டபிளா இருக்கும். சரி மோஸ்ட் சூட்டபிளா இருக்கும். அதே சேம் டைம் வுட்டுக்கு மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா அயன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ண முடியுமா சார் அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல. அப்ப அந்த அயன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரஸ்டிங்கை தேவையில்லாத கரோசனையும் தடுக்காது. ஓகேயா? அதனாலதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா வுட்டோட நிறுத்திடும். எதாவது ஒயிட்ல. அதே சிங்க் ஒயிட் இதே என்ன சார் செய்யும் அப்படின்னா இது ஒவ்வொருக்கும் சூட்டபிளா இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா நாட் காமன் யூஸ். ஏன்னா காஸ்ட்லி கொஞ்சம். ஓகே. அதுக்கடுத்து அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடு என்ன சார் அப்படின்னா எல்லா வகையான அயன் பெயிண்டோட ஒரு இரும்பு கடிக்கக்கூடிய எல்லா வகையான விட்டமினஸ் பெயிண்ட் சொன்னேன். அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இது கடிக்க போறோம், ஸ்டீல் கடிக்க போறோம் சொன்னேன். அப்ப எங்கெங்கன்னா அயனுக்குன்னு ஒரு பெயிண்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அது எல்லா இடத்துலயும் மூலப்பொருள் யார் உட்கார்ந்துருப்பான் அப்படின்னா யார் உட்கார்ந்துருப்பா? நம்மளுடைய அயன் ஆக்சைடு தான் உட்கார்ந்து. ரொம்ப சீப் அண்ட் டியூரபிள் தான். பிரைமரி கோட் ஆஃப் அயன் சர்ஃபேஸுக்கு பயன்படுத்தலாம். பார்த்துக்கிறேன். அப்புறம் லித்தோபன்சன் சொன்னா பேசுற ஒண்ணு அது என்ன சார் அப்படின்னா அதாவது ஒரு வீட்டோட இன்டீரியர் சர்வீஸ்ல இவனை கொடுக்கலாம். இந்த இந்த லித்தோபன்சன் மூலப்பொருளா தயாரிக்கப்பட்ட பெயிண்ட் என்ன வகையான பெயிண்ட் வேணுமா இருக்கலாம். அது வீட்டோட இன்டீரியர் சர்வீஸ் கொடுக்கலாம், அவுட்டர் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா சூரிய வெளிச்சம் ஒருவேளை படுது ஓகே அப்ப எக்ஸ்போசர் டு சன்லைட் அப்படின்னா இதோட கலர் வந்து கொஞ்சம் டிம் ஆகும், குறையும். அதனால இன்டீரியர் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன வீட்டோட ஹைலைட் பாயிண்ட் அதாவது வுட் சர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ண முடியும், அயன் சர்ஃபேஸ் அறவே யூஸ் பண்ண முடியாது.
சிம்பைட்ங்கிறது உட் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனா காஸ்ட்லிங்கிறதுனால காமன்லி அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். ரெட் லைட்டுங்கிறது அயன் ஆக்சைடுங்கிறது ஒரு அயன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெயிண்ட் தயாரிக்க போறீங்க அப்படின்னா மூலப்பொருள் அயன் ஆக்சைடு தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ரெட் லைட்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன சார் அப்படின்னா அயன் சர்ஃபேஸ்க்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட் தான். ஆஹ் அது அந்த அளவுக்கு பார்த்தா வேற என்ன உங்களுக்கு கேட்க மாட்டோம். ரித்தோபர்ஸ்ங்கிறது சூரிய வெளிச்சம் படும்போது கலர் டிம் ஆகும். அதனால இன்னும் இன்டீரியர் சர்ஃபேஸ் தான் இது கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இதான் இருக்கு. அப்புறம் நான் தின்னர் சொல்லிட்டேன், ட்ரையர் சொல்லிட்டேன், பேஸ பத்தி பேசியாச்சு. வெயிட்டே தெரிஞ்சுக்கிறேங்க. வெயிட்ங்கிறது என்னன்னா இட் இஸ் a liquid which carry a solid material of base and help them to painted. அப்ப இப்ப நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிடுறது வேணாம். வேற என்ன சொல்லலாம்? கடையில இருந்து நீங்க வந்து சப்பாத்தி மாவு வாங்கி சரி கோதுமை மாவு வாங்கிட்டு வரீங்க. அந்த கோதுமை மாவுல நீங்க தோசை சுடணும். இப்ப அங்க வெயிட்லா தோசை சுடணும்னா மாவு எடுத்து தோசைக்கல்ல வச்சு தேய்ச்சி விட்டா தோசை வந்துருமா? என்ன செய்யணும்? அதை கரைச்சி தோசைக்கு இருக்கிற அளவுக்கு தண்ணியா கொண்டு வரணும் அதை. சரி என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? அந்த மாவை கரைச்சி கோதுமை தோசைக்கு அளவுக்கு தண்ணியா கொண்டு வரீங்க. அதான் வெயிட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வெயிட்ல யாரும் பயன்படுத்துறா? தண்ணி வந்து பயன்படுத்துறோம். கிளியர்? என்ன சொல்ல புரியுது எல்லாருக்கும்? ஓகே. Yes, sir. இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். காமிச்சுக்கலாம். அத தோசை இழுக்கும் பொழுது நல்லா ஸ்மூத்தா வரணும் தோசைக்கல்லுங்கிறதுக்காண்டி தோசைக்கல்ல எண்ணெய் தேய்க்கிறீங்கல்ல அதான் தின்னர். கிளியர்? பெயிண்ட் அடிக்கும்போது ஸ்மூத் அண்ட் ஈஸியா இருக்குங்கிறதுக்காண்டி. சார் ஓகேவா? ஓகே. Yes, sir. அதுக்கடுத்து சீக்கிரமா காயணும். நல்லா வந்து ஸ்பீடா சுத்து. வெயிட்னா தோசைகள்ல தண்ணியை வந்து கூட்டிட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இழுக்கிறது ஸ்பீடா வரும். டக்கு டக்குன்னு இழுத்து ஒவ்வொரு தோசையா சுட்டு கொடுத்துட்டே இருக்கலாம். அது ஸ்பீடா வரணுங்கிற கை வந்து இழுக்கிறது மாவு குறகுறன்னு ஸ்பீடா வரணுங்கிறதுக்காண்டி சில இடத்துல மைதா சேர்ப்பாங்க பாத்துருக்கீங்களா? அந்த மைதா தான் ட்ரையர். கிளியர்? கேட்டலிஸ்ட். ஓகேவா சார்? ஓகே. அந்த பெயிண்ட் கலர் வேணும். அந்த கலருக்காண்டி இப்ப முட்டை தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை சொல்றீங்கல்ல அது மாதிரி நீங்க பெயிண்ட்டுக்கு கலர் வேணும். அந்த கலர் தான் பிக்மெண்ட். அவ்வளவுதான் இது இருக்கக்கூடிய விஷயங்கள். சார் கிளியர் எல்லாருக்கும் ஓகேவா? புரியுதா? Yes, sir. டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. இப்ப ஓகேவா சார்? ரெசின் சார்னு கொடுத்துட்டான். அவன் ஜஸ்ட் ரெசின் தான் கேட்டிருக்கான். அதுதான் இவ்வளவு போனோமா? சரி ஓகே. ஒரு ரிவிஷன் மாதிரி எழுதிருக்கு உங்களுக்கு. அப்ப ரெசின் சார்னு கொடுத்துட்டான். அப்ப ரெசின்ஸ்ங்கிறது என்ன சார் அப்படின்னா 32 பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாட் சூட்டபிளா வாட்டர், சூட்டபிளா ஸ்பிரிட், வார்னிஷ் இருக்கு பாருங்க. அப்ப ரெசின்ஸ் எங்க யூஸ் பண்றோம்? யூசிங் இன் வார்னிஷஸ். மொத்தம் 4 வகையான வார்னிஷஸ் கொடுத்திருக்கேன். எல்லாத்துலயும் இங்க பாருங்க. பிளாக் மெத்திலேட்டட் ஸ்பிரிட் வந்து ரெசினா யூஸ் பண்றோம். கோபால்ட் பாயிண்ட் லீன் ஸ்டைல் வந்து ரெசினா யூஸ் பண்றோம். பிளாக் ஹாட் வாட்டர் ரெசினா யூஸ் பண்றோம். ரெசின் பிளஸ் டர்பன்டைல் யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன வரும்? ரெசின்ஸ்ங்கிறது வார்னிஷஸ் யூஸ் பண்றதுதான். யூசிங் இன் வார்னிஷஸ். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. மைல்ட் வார்னிஷ்ல கோபாலும் பாயிண்ட் லீன் ஸ்டைல் யூஸ் பண்றீங்க. அதே இங்க வந்து ஸ்பிரிட்ல மெத்திலேட்டட் ஸ்பிரிட்டும் பிளாக்கும் சேர்க்கிறீங்க. அதே பாருங்க. இங்க ஸ்பிரிட், இங்க மெத்திலேட்டட் ஸ்பிரிட், பிளாக். அப்ப இங்க ஆயில் வார்னிஷ்ல பாருங்க. ஆயில் லீன் ஸ்டைல், பாயிண்ட் லீன் ஸ்டைல். ஆயில் விஜயோட என்ன சொல்லுவாங்க? அதான் பாயிண்ட் லீன் ஸ்டைல். அப்புறம் கோபால். அதுக்கு வாட்டர் பாருங்க. ஹாட் வாட்டர், இந்த வாட்டர் இருக்கு பாருங்க. பிளஸ் பிளாக். அப்ப ஸ்பிரிட் வார்னிஷ்லயும் வாட்டர் வார்னிஷ்லயும் அரக்கு சேர்க்கும். ஆனா இங்க மெத்திலேட்டட் ஸ்பிரிட்டோட இங்க வாட்டரோட. இங்க வந்து கோபாலோட பாயிண்ட் லீன் ஸ்டைல், இங்க ரெசினோட டர்பன்டைல் சேர்க்கும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் பேசிக்கா. எனக்கு 33 இப்பதான் மேல பார்த்த டர்பன்டைன் ஆயில். டர்பன்டைன் ஆயில் இஸ் யூஸ்ட் இன் பெயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். பெயிண்ட்ல வந்து இதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் தின்னருக்காண்டி. மேல சொன்னேன் தின்னர். அதாவது ஈஸியா ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டர்பன்டைன் ஆயில் யூஸ் பண்றோம். நான் ஆல்சோ அதுக்காண்டி தான். சீஸ் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து பாருங்க. 2034 the carrier in case of distemper is அப்படி கொடுத்துட்டான். கேரியர் என்ன சொன்னேன்? அதாவது ஸ்பீடா வரணும். சுடுறது. அப்ப அந்த கேரியர் இங்க என்ன சார் அப்படின்னா ஒரு டிஸ்டம்பர் யூஸ் பண்ண கேரியர் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஒயிட் லைட்னா வேஸ்ட்ல வரக்கூடியது. இந்த லீன்ஸ்ட் ஆயில், பப்பி ஆயில்னா இதுல வரக்கூடியது, வெஹிக்கிள் வரக்கூடியது. கேரியர் என்ன சார் அப்படின்னா வாட்டர் இருக்கு பாருங்க. அப்ப கேரியர் இஸ் தி கேஸ் ஆஃப் டிஸ்டம்பருக்கு என்ன வரும் உங்களுக்கே தெரியுமே. ஆயில் யூஸ் பண்ணுவீங்க. டிஸ்டம்பர்னா என்ன அர்த்தம்? நான் சுண்ணாம்பு கரைக்கிறீங்கல்ல, எதுல கரைக்கிறீங்க? வாட்டர்ல தானே கரைக்கிறீங்க. அப்ப வாட்டர் தான் ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்பிரிட் வார்னிஷ் ஜெனரலி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் இதான் மேல கொடுத்துருங்க. ஓகே. இந்த மெத்திலேட்டட் ஸ்பிரிட் இந்த ஸ்லாக் கொடுத்தது தானே. ஓகே. அப்ப இதுக்கு என்ன சார் சொன்னா இது லாஸ்ட் தடவை எடுங்க. அப்ப ஒண்ணு மெத்திலேட்டட் ஸ்பிரிட் சேர்ப்பாங்க. இல்லாட்டி லாக்.
லாக்ங்கிறது என்னன்னா இந்த செர்லாக் இருக்குல்ல சார், செர்லாக்க தான் சுருக்கி ஷார்ட்டா லாக்ன்னு சொல்லுவாங்க. சரி செர்லாக்க தான். செர்லாக்ங்கிறேன் செர்லாக்க தான். அததான் பிரிச்சு இப்படி சொல்லுவாங்க. இங்க மெத்தில இங்க பாருங்க இது ஆல்கஹால் தப்பு, ஆயில்வாஸ் ரெசின் தப்பு, பிக்மெண்ட் குடுத்துருக்கான் தப்பு, ஸ்பிரிட் அதாவது மெத்திலேட்டட் ஸ்பிரிட் கரெக்ட்டா சொல்லணும்னா மெத்திலேட்டட் ஸ்பிரிட் அண்ட் லாக் அதாவது செர்லாக்க தான் லாக்ன்னு சொல்லுவாங்க. அப்ப டி தான் கரெக்டான ஆன்சர். மேல வேணா பாத்துக்கங்க. இந்த பக்கத்துல எழுதிருங்க பாருங்க. அதான் எழுதிருக்கேன். எதனா மாதிரி இருந்துச்சு. இந்த இங்க பாருங்க ஸ்பிரிட் ஆடிஷன் லாக் அதான் செல்லாக்க தான் லாக்னு சொல்லி எழுதிருக்கேன். மெத்திலேட்டட் ஸ்பிரிட் அப்ப ஸ்பிரிட்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து அடுத்து வாங்க. The pigment used in paint for corrosive resistance is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்மெண்ட் வந்து கலருக்கு கொடுக்குற மெயின் ஏஜெண்டா அதுக்கு அது வந்து கரோசி ரெசிஸ்டன்ஸா கொடுக்கும். எந்த பெயிண்டிங் சார் கரோசி ரெசிஸ்டன்ஸா கொடுக்கும் அப்படின்னா நான் சொன்னேன் உங்களுக்கு ரெட் லைட்னு ஒன்று சொன்னேன். ஒரே பாயிண்ட் சொன்னேன் ஆன்சர் பேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ரெட் லைட் அப்ப ரெட் லைட்டுக்கு யூஸ் பண்றோம். ஏஸ் கரெக்ட் சார். ஒயிட் லைட்டுங்கிறது என்னன்னா நம்ம வந்து உட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா இது அயன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ண முடியாது. அது ஸ்ட்ரிப்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். காப்பர் சல்பேட்டு அவங்களுக்கு டூ வச்சுட்டு சொல்லுவாங்க. இது பெரசாக்சைடு இது வந்து கேட்க மாட்டேன் வீட்டு வந்து அடுத்துக்கலாம் 2037 அப்படியே ஒரே இதுல நிறைய மிஷின்ஸ் உட்காந்துருப்பாரு ஒவ்வொரு பெயிண்டிங். ஃபர்ஸ்ட் அலுமினியம் பெயிண்ட் ஓகே ரெஜிஸ்ட் கரோசிவ் கரெக்ட் தான். இங்க உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து எல்லாமே தெரிஞ்சதான் உங்களுக்கு இன்னும் சொல்றேன். பிட்டூனஸ் பெயிண்ட் உட்காந்துருப்பாரு. பிட்டூனஸ் பெயிண்ட் என்ன பெயிண்டிங் அயன் ஓர் அண்டர் வாட்டர் 3 அப்ப சிக்கு 2 அதுக்கு தான் இருக்கு. டி பாருங்க செல்லுலஸ் பெயிண்ட். செல்லுலஸ் பெயிண்ட் எங்க சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெயிண்டிங்கா ஸ்டோரேஜ் ஆக யூஸ் பண்றது அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த போர்ட்டபிலிட்டி யூஸ் பண்றது அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கு 4 அப்ப டிக்கு 4 இப்ப இங்க வாங்க. அதுக்கு ஆன்டி கரசிவ் பெயிண்ட் கொடுக்கலாம். அந்த வார்த்தையில இருக்க ஆன்டி கரசிவ் பெயிண்ட்னா அப்ப அதிகப்படியான ஹீட்டு இதெல்லாம் தாங்கணும். அப்ப ஹை டெம்பரேச்சர் பெயிண்டிங் சர்ஃபேஸ் ஃபார் எக்ஸ்போஸ்ட் டு ஹை டெம்பரேச்சர் அப்ப இதுக்கு 2 அப்ப பிக்கு 3 உட்காந்துருக்கு. அலுமினியம் பெயிண்ட் என்ன அப்படின்னா ரெஜிஸ்டிங் கரசிவ் ரெசிஸ்டன்ஸ் கரசிவ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் 1 அப்ப ஏக்கு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கு 1 அப்ப 1 3 2 4 எங்க இருக்கு பாருங்க 1 3 2 4 ஆப்ஷன் டி பாருங்க. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணுதான் கேட்பான் புரிஞ்சு கொடுக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கிறது. அடுத்து பாருங்க வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட் இன் ப்ரீ 10 ஸ்கொயர் அங்கேயே கொடுத்துருக்கணும். நான் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். கொடுத்துருந்தேன் சார் பாருங்க. அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் 3495ல பார்ட் 1 கிளாசிபிகேஷன் இருக்கும். பார்ட் 2 வந்து வாட்டர் அப்சர்ப்ஷன் கொடுத்துருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அங்கேயே கொடுத்துருக்கலாம். பாத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நான் டிஸ்கஷன் இந்த கால்ல பண்ணவே கொடுத்துருந்தேன். ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அவ்வளவுதான் வெயிட் அவ்வளவுதான் சார். சார் இப்ப உங்களுக்கு எது முடிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது முடிஞ்சிருக்கு. பில்டிங் மெட்டீரியல்ஸ் முடிஞ்சிருக்கு. அது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. பில்டிங் பைலாஸ் ஆரம்பிச்சு எல்லாமே கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் நினைக்கிறேன். இது ஒரு 115 கொஸ்டின் 120 கொஸ்டின் இப்ப நம்ம டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். பில்டிங் மெட்டீரியல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் உங்களுக்கு வரும். அது எப்ப சார் உங்களுக்கு வரும் அப்படின்னா இப்ப நான் அடுத்து வந்து எது ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா தியோடெக்னிக்கல்ல சாயில் மெக்கானிக்ஸ் தான் நம்ம முடிச்சிருக்கோம். நம்ம எது முடிக்கல சார் அப்படின்னா ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் முடிக்கல. ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய டாபிக் வந்து சிஎஸ் வந்து டெப்த் பிரஷர் ஸ்டெபிலிட்டி ஸ்லோப் அதுவே வேரி கெபாசிட்டி சாயில் ஃபைல் ஃபவுண்டேஷன் சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் சாயில் ஸ்டெபிலிட்டிஸ். அப்ப மொத்தம் எத்தனை டாபிக் இன்னைக்கு 4 இங்க 3 மொத்தம் 7 சேர்த்து ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்ல சேர்த்திருக்கேன். அதான் நம்ம பார்க்க போறோம். அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்படியே இருங்க. இதை சேவ் பண்ணி குரூப்ல அனுப்பிட்டு அதை ஓபன் பண்றேன். அப்படியே இருங்க. ஓகே பாருங்க. இப்போ பவுண்டேஷன் இன்ஜினியரிங் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கூடவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா சிஎஸ் வந்து டாபிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கான். நான் சொல்லிட்டேன் சாயில் மெக்கானிக்ஸோட சிஎஸ் வந்து அதுக்கு கொண்டு வந்துட்டேன். அதான் 2039 பாருங்க. இந்த மோஷன் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் ஃபேக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ப இந்த மோஷன் தியரி பேசும்போது இந்த கூலுமிக் பேசுறோம். டவு ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேஷ் tan பை அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு பிஎஸ்சிக்கு அந்த லாங்லோ டைரக்டா கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வச்சுக்கிறோம். இப்ப ரீசெண்டா ஒரு சில இடங்கள்லாம்
ரொம்ப கான்செப்ட்ல கேட்கறது ஒரு சில இடத்துலலாம் கேட்கலாம். ஓகே. ஜஸ்ட் மோஷன் தியரி பிளஸ் அந்த ஃபாலோயிங் பாயிண்ட் வந்துட்டோம். அப்படியே வாசிங் போனோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா மெட்டீரியல் பேஸ் எசென்ஷியல் பேஸ் இயர் கரெக்ட். அப்ப வந்து மெட்டீரியல் வந்து எதுல ஃபெயிலியர் ஆகும்னா சிஎர்ல தான் ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த் வந்து சிஎஸ் ஸ்ட்ரென்த் தான் கொடுப்போம். ஓகே. சிஎஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அதுக்கு சிஎஸ் ஸ்ட்ரென்த் எஸ். டவு சிஎஸ் ஸ்ட்ரெஸ் எஸ் சிஎஸ் ஸ்ட்ரென்த். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஸ்ட்ரெஸ் இன் த பிளேன் ஆஃப் ஸ்லீப் கொடுக்கலாம். கரெக்ட். ஃபெயிலியர் வந்து அந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அதாவது ஒரு பிளேன் இருக்கு அப்படின்னா அது மேக்ஸிமம் ஃபெயிலியர் எந்த மேக்ஸிமம் லோடுக்கு வருதோ அதுதான். அந்த மேக்ஸிமம் லோடு தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரென்த் தான் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. அது பிளேன் ஆஃப் ஸ்லீப்ல இருக்கு. வெர்ஜ் ஆஃப் நெகட்டிவ் சொல்றோம்னா அதுதான் இருக்கு. அதுக்கடுத்து அது கரெக்ட் தான். அதுக்கடுத்து ஃபெயிலியர் கிரிட்டீரியன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டர்மீடியட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கரெக்ட். அதாவது சிக்மா 1 சிக்மா 3 சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 மூணு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கு. அது சிக்மா 1 வந்து என்ன சொல்றோம்னா மேஜர், சிக்மா 2 சிக்மா 3 வந்து இன்டர்மீடியட், சிக்மா 2ங்கிறது நியூ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. அது சில இடத்துல மாத்த சொல்லுவாங்க. நாமளா படிச்சிருக்கிறது எப்படி படிச்சிருக்கோம்? சிக்மா 1 வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், சிக்மா 3 வந்து மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், சிக்மா 2 வந்து இன்டர்மீடியட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸும் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கோமே தவிர எப்பவுமே இன்டர்மீடியட் பிரின்சிபல் படிக்க மாட்டோம். அப்படி இருக்கு, நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. நம்ம மிட் பாயிண்ட் எடுக்க மாட்டோம். எப்பவுமே மேஜர் மைனர் ரெண்டு தான் எடுக்கும். நீங்க இந்த படிச்சிருக்கீங்களா பிரின்சிபல் என்ன படிச்சிருக்கீங்களா, காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ரெஸ் படிச்சிருக்கீங்களா, காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் அதுலயுமே நீங்க வந்து மினிமம் மேக்ஸிமம் அதெல்லாம் எடுத்துருக்கீங்களே தவிர அந்த இன்டர்மீடியட் எடுத்துக்க மாட்டீங்க இருந்தாலும். அப்ப என்னது கரெக்ட் தான். ஃபெயிலியர் கிரைட்டீரியா இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டர்மீடியட் பிரின்சிபல்ஸ். இன்டர்மீடியட் பிரின்சிபல்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்டன்டா கொடுத்துக்கலாம். அப்ப 1 2 3 மூணுமே கரெக்ட் தான். அப்ப நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்ன சிஎஸ்எஸ் இருக்கோ சிஎஸ்எஸ் வருதோ அதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்ப நம்ம சிஎஸ்எஸ் விட சிஎஸ்எஸ் தான் எப்பயும் அதிகமா இருக்கணும். அப்ப இங்கதான் உங்களுக்கு என்னது கண்டிஷன் சி. ஒருவேளை உங்களுக்கு டவு எஸ் விட கிரேட்டரா போயிடுச்சு அப்படின்னா டிசைன் பண்ணுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க. பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம். அதனால நம்ம டிசைன் பண்ணும்போது டவு ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டாஸ் டான் பை டான் பை. அப்ப இந்த டவுங்கிறது எதுக்கு கொண்டு வரணும், சிஎஸ் கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல எஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டாஸ் டான் பை அப்படின்னு கொண்டு வரணும். ஆங்குலர் இன்டர்னல் கான்வெக்ஷன் பையன் சிக்மா டாஸ் எஃபெக்டிவ்ஸ்னா சி கோசன் சொல்லுவோம். அப்ப இந்த இடத்த மாதிரி கோசல் ஸ்டைலுக்கு ஒரு மாதிரி கோஸ் ஸ்டைலுக்கு ஒரு மாதிரி வரும். இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், உள்ள போவோம் சீசனுக்குள்ள 2040 பாருங்க. அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது ட்ரையாக்சியல் டெஸ்ட்ல ஃபார்முலா, ட்ரையாக்சியல் டெஸ்ட் அதை பேஸ் பண்ணி அன்கன்டினியூ கம்ப்ரஷன் டெஸ்ட் இது ரெண்டுல அந்த ஃபார்முலா வந்து கேட்டகரி கொண்டு வருவாங்க. என்ன சார் கேட்டகரி கொண்டு வருவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இப்படி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோம். இதோட டோட்டல் லென்த் வந்து இப்படி இருக்கு, மேல இருந்து ஒரு டிவி ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன செய்யும், இதுல வந்து டெல்டா ஏழு அளவுக்கு ரெடக்ஷன் வரும். அதே அளவுக்கு இந்த பொருளுக்கும் ஒரு வால்யூம் வந்துருக்கும். மேல ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது இந்த பொருள் என்ன செய்யும், இப்படி ஆகும். இப்படி ஒரு வச்சுக்கிறேன். அப்ப இது என்ன செஞ்சிருக்கு, டெல்டா உருமாறி இருக்கா. ஓகே, உருமாறி இருக்கு. இப்ப என்ன கேட்பாங்கன்னா டிவி ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, அப்ப டிவி ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் ஆக்சியல் லோடு எவ்வளவு கொடுக்கணும். ஓகே, வகுத்தல் ஆக்சியல் லோடு வகுத்தல் கீழே வந்து உங்களுக்கு ஏரியா வால்யூம் இந்த அளவுக்கு இருக்கு. அது ஏரியா ஃபெயிலியர் சொல்லுவாங்க. வால்யூம் ஏரியா ஃபெயிலியர் காட்டு. ஓகே, அப்ப மேல ஆக்சியல் லோடுங்கிறது பிஏ அப்படின்னு எடுத்துக்குவாங்க, ஏரியா ஃபெயிலியரை ஏஎம்னு வச்சுக்குவாங்க. அவன் கேட்டிருக்கிறது இந்த ஏரியா ஃபெயிலியர் இருக்குல்ல, அது ஏஎம் தான் அவன் கேட்டிருக்கு. அப்ப இந்த ஏஎம் ஈக்குவல் என்ன சார் வரும், டிவிடிஎஸ் ஈக்குவல் இதுல ஏஎம் ஈக்குவல் என்ன சார் வரும் அப்படின்னா V1 பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா வி வகுத்தல் எல் மைனஸ் டெல்டா எல். அந்த அளவுக்கு பார்க்கலாம் இருக்கும். நல்லா இங்க தெரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து பார்லாம் வந்து உங்களுக்கு இங்க ரெடக்ஷன் நடக்கும். எப்படி மேல ரெடக்ஷன் தான் நடக்கும். அப்பனா இங்க மேல மைனஸ் தான் கொடுக்கும். ஓகே, அப்ப வந்து V1 மேல மைனஸ் டெல்டா வி வகுத்தல் கீழே எல் மைனஸ் டெல்டா எல். ஓகே, இதான். இப்ப சில இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த எல்லுக்கு பதிலாக லெந்து கொடுக்காம கட்சி கொடுத்துருப்பான். அப்ப கட்சினா டெல்டா எழுதுனா டெல்டா கட்சி ஆயிரும். அப்ப கீழே என்ன ஆயிரும், இந்த எல்லுக்கு பதிலாக கட்சி வந்துடும், டெல்டா எல்லுக்கு பதிலாக டெல்டா கட்சி வந்துடும். அதுதான் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அப்ப இது எங்க இருக்கு பாருங்க, V மைனஸ் டெல்டா வி டெல்டா பை கட்சி மைனஸ் டெல்டா கட்சி எங்க இருக்கு பாருங்க. அப்ப ஆப்ஷன் டி ல உட்கார்ந்திருக்கு. இதுதான் ஏரியா ஃபெயிலியர். டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே, அப்ப இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏ அட் ஃபெயிலியர், அதான் ஏரியா ஃபெயிலியர். இது ட்ராக்ஷன் கம்ப்ரஷன் டெஸ்ட் தான். ஓகே, இது அண்டர்மிட் கம்ப்ரஷன் டெஸ்ட் இது பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, நான் அந்த இடத்துல சொல்றேன். ஓகே,
அப்ப இதுல வந்து ஏரியா ஃபெயிலியர் வந்து பர்டிகுலரா கேட்டானா நீங்க இதை அடிச்சிடணும். இதுல கிராப் கேட்பான். ஓகே, கிராப் கேட்பான். அது வரும்போது நான் சொல்றேன். நிறைய கிராப் இருக்கு, 6-7 கிராப்ல இருக்குதுல ட்ரையாக்சல் லிஸ்ட்ல. ட்ரையாக்சல் லிஸ்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ட்ரையாக்சல் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எங்க பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட், சாரி பெஸ்ட்னு சொல்றது இது வந்து லேபரட்டரி டெஸ்ட். லேப்ல பண்ணக்கூடியதுதான். ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் தூக்கிட்டு வெளில போக முடியாது. அதுக்கடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இது இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா, நம்ம யூஎஸ்ல வந்து கேசர் கிராண்ட் அண்ட் கசல் கர்வ் டெல்சாய்க்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த நான் சொன்னேன்னா ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும் மேல, சாரி சேம் போது எப்படி இருக்குன்னா ட்ராக்ஸ்ல ஒரு சிலிண்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா கோஹசிவ் கோஹசன்லெஸ், இதுதான் கீவேர்டு ஹைலைட் பாயிண்ட். ஒரு ட்ராக்சல் லிஸ்ட்டை பொறுத்தவரை கோஹசிவ் சைலண்ட் பண்ணிக்கலாம், கோஹசன்லெஸ் ஆயிருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வெர்டிகல் லோடு கொடுப்போம், கர்சனல் லோடு கொடுப்போம். ஹைட் ஆஃப் த சாம்பிள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டயமீட்டர் ஆஃப் த சாம்பிள் சிலிண்டர்னு சொல்லிட்டேன், சிலிண்டருக்கு என்ன டயமீட்டர் இருக்கும், அந்த டயமீட்டர் ஆஃப் த சாம்பிள்ல 2 to 2.5 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். என்ன வேல்யூ வருதோ அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா அந்த சிலிண்டரோட ஹைட்டா நீங்க வச்சுக்கணும். ஏன்னா சிலிண்டர்னு இருந்துச்சுன்னா வெர்டிகலா வச்சிருக்கும் போது ஒரு மேலே கீழே ஒரு டயமீட்டர் இருக்கும் சேமா, ஒரு ஹைட் இருக்குன்னு நல்ல. அதே ஹரிசான்ல படுக்க வச்சுக்கும் போது 2 டயமீட்டர் இருக்கும், ஒரு லென்த் இருக்குல்ல, அதான் சரி. அப்ப 2 to 2.5 டைம்ஸ் டயமீட்டர் ஆஃப் த சாம்பிள்ல இருக்கும். இது ஹைட் ஆஃப் த சாம்பிள்ங்கிறது. எங்க யூஸ் பண்றோம்? கோஹசிவ் கோஹசன்லெஸ் ரெண்டு இடத்துல யூஸ் பண்றோம். அல்சர்வேட்டிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் எப்படி மாறும் அப்படின்னா, கம்பைனிங் பிரஷர்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பைனிங் பிரஷர்னா செல் பிரஷர். ஓகே, எந்த அளவுக்கு வாட்டர் டெவலப் பண்ணுதோ, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டர் டெவலப் பண்ணுதோ அது அந்த பிரஷர் தான் கம்பைனிங் பிரஷர், செல் பிரஷர், சாம்பர் பிரஷர்னு சொல்லுவாங்க. அதே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன அளவுக்கு லோடு கொடுக்குறோமோ அதை என்னன்னா டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. ஞாபகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலாவோட இருக்கு. என்ன சார் ஃபார்முலா இருக்கு அப்படின்னா, உங்களுடைய டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சிக்மா 1 சிக்மா 3 கழிக்கிறது ஈக்குவலா இருக்கும். அதாவது தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த சிக்மா சிங்கிறது வாட்டர் டெவலப் பண்ணக்கூடிய பிரஷர், வாட்டர் டெவலப்டு ஸ்ட்ரெஸ். இது என்ன எப்படி சார் கூப்பிடுறோம் அப்படின்னா, ஒண்ணு செல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம், இல்லாட்டி கம்பைனிங் எப்படி சொல்லுவாங்கன்னா செல் ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி கம்பைனிங் பிரஷர். சார் அதான் செல் ஸ்ட்ரெஸ் ஆர் பிரஷர் சொல்லுவாங்க. இல்ல சாம்பர் எது வேணாலும் கொடுக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஆர் பிரஷர் எதா இருந்தாலும் ஒண்ணுதான். அப்ப சிக்மா சி சொல்லிட்டு, அப்ப சிக்மா டிங்கிறது என்ன சார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய லோடு தான் சிக்மா டி. இப்ப நம்ம வெட்டிங் லோடு சிக்மா 1 கொடுக்குறோம்னா சிக்மா 1 தான் சிக்மா டியா இருக்கும். அது டைரக்டா அப்படி எடுத்துக்க முடியாது, நான் சொல்லுவேன் எப்படி எடுத்துக்கிறேன். அது மாறலாம் இம்பார்ட்டன்ட். சிக்மா டிங்கிறது டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ். அப்ப நம்மளுடைய சிக்மா கொடுக்குறோம், இங்க வந்து நான் வந்து மேஜர் பிரஷர் மைனர் பிரஷர் எடுக்கிறேன். சிக்மா 1 சிக்மா 3 கொடுக்குறேன். இந்த சிக்மா 3 தான் மைனர், சிக்மா 1 மேஜர் வச்சுக்கிறேன். ஓகே, அப்படி வச்சுக்கிறேன். அப்ப என்னுடைய இந்த சிக்மா 3 இருக்குல்ல, வாட்டர் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரெஸ், அதுதான் என்னுடைய கம்பெனி ஸ்ட்ரெஸ். அப்ப சிக்மா 3ங்கிறது சிக்மா சி ஞாபகம். அதுக்கு ப்ராப்ளம் எல்லாம் யூஸ் ஆகும் சார், நான் நடந்துட்டு முடியாது, அதனால இங்கே நடத்திடுறேன். ப்ராப்ளம் தனியா கொடுக்குறேன். அதுக்கு டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ் என்ன சார் அப்படின்னா ஒண்ணு இல்ல, இங்க இருக்கக்கூடிய சிக்மா 3 தான் சிக்மா சிக்கு ஈக்குவல் சொல்லிட்டேன். உங்களுடைய டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்பைனிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் கூட்டினா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா உங்களுக்கு சிக்மா 1 சொல்லக்கூடிய மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன கேட்பான், பர்டிகுலரா டிவியேட்டட் வந்து கேட்பான். அப்ப டிவியேட்டட் வேணும்னா ஆல்ரெடி சிக்மா 1 ஆகிட்டு இருக்கா, இந்த பிளஸ் சிக்மா சி ஆகிட்டு என்ன செய்யும், மைனஸ் சிக்மா சி ஆயிருப்பான். அப்ப இந்த ஒரு ப்ராப்ளம் அமைச்சிருக்கு. அப்ப அவன் கேட்கக்கூடிய பட்சத்துல இது கேட்கலாம், இல்லாட்டி இது கேட்கலாம். அவன் ஸ்ட்ரெயிட்டா சிக்மா சி கேட்டான் அப்படின்னா சிக்மா 3க்கு ஈக்குவலா இருக்கு எழுதி விட்டுரு. அவன் சிக்மா டின்னு கேட்டுட்டான் அப்படின்னா சிக்மா 1க்கு ஈக்குவல் எழுதாம அதோட இருந்து என்ன செய்யணும், உங்களுடைய வாட்டர் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரெஸ் கழிக்கணும், சிக்மா 3 ஸ்ட்ரெஸ் கழிக்கணும். அவ்வளவுதான் முடிச்சு. இது சார் அவ்வளவுதான். ட்ராக்சர்ல எவ்வளவு ஃபார்முலா இருக்கா சார் அப்படின்னா இப்படி ஃபார்முலா இருக்காது, கொஞ்சம் பெருசா வரும். இது எக்ஸாம்ல கேள்வி வச்சுக்கிறேன். பார்ல எப்படி சார் ஃபைனல் எப்படி வரும் ட்ராக்சர் டெஸ்ட் அப்படின்னா எழுதிக்கிறேன். சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர்ட் ஆல்பா எஃப்னு சொல்லுவாங்க, பிளஸ் 2c tan ஆல்பா எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபைனல் வடிவம் பார்க்கலாம். அப்ப இந்த ஆல்பா எஃப்ங்கிறது என்ன சார் அப்படின்னா ஆல்பா எஃப் ஈக்குவல் டு ஃபெலியர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 45 டிகிரி பிளஸ் 5/2 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இது எக்ஸாம்ல கேட்டது.
அப்ப ஆல்பா எஃப்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 45 டிகிரி பிளஸ் 5/2 இருக்கும் அப்படி கேட்டிருக்கான். அப்ப இது இது இப்ப நம்ம சொல்றது டிவிடெண்ட் ஸ்ட்ரெஸ் கம்பெனி ஸ்ட்ரெஸ் சொல்றீங்களே இதெல்லாம் எதை சார் டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல கொடுத்துருக்கக்கூடிய ட்ரைனேஜ் கண்டிஷனை பொறுத்து இருக்கும். அது என்ன சார் ட்ரைனேஜ் கண்டிஷன் அப்படின்னா இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப யூஇ டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சார் அப்படின்னா அன் சாரி அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட். அது யூஇ டெஸ்ட். அதுக்கடுத்து சியூ டெஸ்ட்னு இருக்கு. கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட். அதுக்கடுத்து சிடி டெஸ்ட்னு இருக்கு. கன்சாலிடேட்டட் ட்ரெயின் டெஸ்ட்னு இருக்கு. அப்ப யூயூ சியூ சிடி அப்படிங்கிற 3 வகையான டெஸ்ட் இருக்கு. அப்ப இந்த 3 வகையான டெஸ்ட்டுமே எதுல சார் வரும் அப்படின்னா நம்மளோட ட்ரையாக்சல் டெஸ்ட்ல இந்த ட்ரைனேஜ் கண்டிஷன் டிபெண்ட் பண்ணி வரும். இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே சார் யூயூ டெஸ்ட்னு அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயினட்னு அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இது எக்ஸாம் ஹைலைட் தான் இது குயிக்கஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி கன்சாலிடேட்னா என்ன அர்த்தம் செட்டில் ஆகுது. ஒரு ஓசிஸ் ஆயில் தேவையான இடங்கள்னா கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். தண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெளில வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம மேலே கன்சல்டேஷன் சொல்லியிருப்பேன். நார்மல் கன்சல்டேஷன் ஓவர் கன்சல்டேஷன் ஓகே அதெல்லாம் சொல்லியிருப்போம். அண்டர் கன்சல்டேஷன் ஓகே. அப்ப இந்த கன்சல்டேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கன்சல்டேஷன் பத்தி பேசும்போது செட்டில பத்தி பேசுறது அன்கன்சல்டேட் உங்களுக்கு ஒரு தண்ணியை விட்டு வரல அப்படின்னு அர்த்தம். கன்சல்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகலன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வாய்ஸ்ல தண்ணி இருக்கு அது வெளில அனுப்பணும் அப்படின்னா கன்சல்டேஷன். யார் அனுப்பணும்னா கம்ப்ரஷன். ரெண்டுமே சேர்த்து கம்ப்ரசபிலிட்டில தான் வரப்போகுது. ஓகே இதான் பேசிக். அதே வந்து ட்ரெயினோட அன்ட்ரெயின் என்ன சார் அப்படின்னா தண்ணியை வடிக்கக்கூடிய தண்ணியை ட்ரெயினும் உள்ளுக்குள்ள நம்ம ரோடு புதுதான தண்ணி வடியவே இல்லை அப்படின்னா அன்ட்ரெயின் சொல்லுவாங்க. இப்ப எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இப்ப நான் சொல்லும் போது எனக்கு ஈஸியா இருக்கணும். இப்ப என்ன சொன்னேன் கன்சல்டேட்டுக்கான அர்த்தம் சொன்னேன் ட்ரெயினுக்கான அர்த்தம் சொன்னேன். இப்ப யூஇ டெஸ்ட் என்ன சொன்னேன் அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயினட். அப்ப அன்ட்ரெயின்னா தண்ணி ட்ரெயின் ஆகல அன்கன்சல்ட்னா கன்சல்டேஷன் நடக்கலாம் அர்த்தம். அப்ப இது எப்படி சார் வரும் அப்படின்னா இப்ப உள்ள ட்ரெயின் வால்வ் கொடுத்துருப்பாங்க அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ட்ரெயின் வால்வ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப இதுல ஒன் ஆஃப் தி குயிக்கஸ்ட் டெஸ்ட் சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும் நமக்கு என்ன ரிசல்ட் தெரிஞ்சு போய் சீக்கிரமே. அதனால க்ளோஸ் பண்ணிடலாமே அந்த வால்வ் எல்லாம் ட்ரைனேஜ் பார்த்தலாம். அப்ப இதுலயே குயிக்கஸ்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. எத அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட் இருக்கிறதுலே குயிக்கஸ்ட் டெஸ்ட். நீங்க ஒண்ணுமே படிக்கலன்னு சீக்கிரமே எக்ஸாம் எழுதி முடிச்சிருவீங்க. கரெக்ட் தானே? அது மாதிரிதான் அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்னா ரெண்டுமே நடக்கல அப்படின்னா இது குயிக்கஸ்ட் டெஸ்ட். எந்த அளவுக்கு சார் அப்படின்னா 5 to 10 மினிட்ஸ்ல முடிச்சு போயிடும். அதுக்கு சியூ டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. கன்சல்டேஷன் நடக்கும் ஆனா ட்ரைனேஜ் இருக்காது. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நடக்கும் அதர் ஸ்டேஜ்ல நடக்காது. ட்ரைனேஜ் அன்ட்ரெயின்னா 100% அன்ட்ரெயின் அப்படி எடுக்க கூடாது. அப்புறம் எப்படி கன்சல்டேஷன் நடக்கணும்னு கொடுத்துருக்கான். சியூல ஃபர்ஸ்ட் சி உட்கார்ந்திருக்கு கன்சல்டேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வால்வ் ஓபன் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல வால்வ் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் சியூ டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சல்டேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து லாஸ்ட் கன்சல்டேட்டட் ட்ரெயின் டெஸ்ட். கன்சல்டேஷன் நடக்கும் ட்ரெயின் நடக்கும். அப்ப இது சொன்னா எப்பயுமே வால்வ் ஓபன்லயே இருக்கு தண்ணி வடிச்சுட்டே இருக்கு. சார் கிளியர் புரியுதா சொல்றேன்? ஓகே எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம ட்ரைனேஜ் பண்றோம்ல அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பிரஷரை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிக்மா சின்னு சொல்லுவோம். ஏன்னா இனிஷியலா ஒரு தண்ணி இருக்கு சாயில் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் யாரு எடுப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் தான் ஸ்ட்ரெஸ் எடுக்கும். வாட்டர் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன சொன்னேன் கம்பைனிங் பிரஷர் இந்த செல் பிரஷர் இல்ல வந்து சாம்பர் பிரஷர் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னா இப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கன்சல்டேஷன் ஸ்டேஜ்ல யாரு வந்து யாரு வந்து ஸ்ட்ரெஸ் எடுப்பா அப்படின்னா அப்படிங்கிறதாகவும் கேட்பான். அப்ப வாட்டர் டெவலப் பண்ணா வாட்டர் டெவலப் பண்ண சிக்மா சின்னு சொல்லுவோம். அது முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கன்சல்டேஷன் ஸ்டேஜ் வாட்டர் டெவலப் பண்ணது. ரெண்டாவது ஸ்டேஜ் எக்ஸ்டர்னல் லோட பத்தி பேசுறது. லோடு தான் உள்ள கிளியர் பண்ண போகுது. அப்ப ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா சியரிங் ஸ்டேஜ். அதுல என்ன சார் நடக்கும் அப்படின்னா டிவிடெண்ட் ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகும். எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய லோடு வந்து பத்தி பேசுறது. அதனால உங்களுக்கு இதுல சியர் நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நடக்கக்கூடியது கன்சல்டேஷன். ரெண்டாவது ஸ்டேஜ்ல நடக்கக்கூடியது சியர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல டெவலப் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து பிரஷர் வந்து கம்பைனிங் பிரஷர். ரெண்டாவது டெவலப் பண்ணக்கூடிய பிரஷர் வந்து டிவிடெண்ட் பிரஷர். சார் கிளியர் புரியுதா? மொத்தம் எல்லா டிஃபிகல்ட் பாயிண்ட்டுமே சொல்லிருக்கேன் உங்களுக்கு. 3 வகையான டெஸ்ட் யூயூ சியூ சரி யூயூ சியூ சிடி. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி பிஹேவ் பண்ணும். அதுக்கு ட்ரையாக்சல் டெஸ்ட் எங்க யூஸ் பண்றோம் ஸ்பெசிமெனோட டயாமீட்டர் எப்படி ஸ்பெசிமென் என்ன ஷேப்ல இருக்கும் என்ன ஹைட்ல இருக்கும் என்னென்ன ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றோம் ஃபார்முலா எப்படி இருக்கும் எது வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்கும் அப்ப அதுக்கான டெக்னிக்கல் நேம் என்ன அப்படிங்கறது எல்லாமே அதை சொல்லிட்டேன். என்ன டைப் ஆஃப் சாயில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ரிப்பீட்டடா ஏன் எடுத்து பாருங்க.
ஒண்ணு ட்ரையாக்சில கேட்டிருப்பான். அதிகமா ட்ரையாக்சில தான் கொஸ்டின் இருக்கும் சிஎஸ்எம்ல. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு என்ன அன்கன்ஃபைன்ட் போவோம். அதுலயும் கேட்காத பட்சத்துக்கு தான் மேன் சியரோ ட்ரையாக்ஸ் சியர் டெஸ்டோ ரொம்ப ரேரா போகும். அப்ப ட்ரையாக்சில தான் அவன் அதிகம் டார்கெட் பண்றது. நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா கிராப் ஒரு கிராப் எடுத்து ஒரு படம் வச்சா மொத்தமா அடிச்சு விட்டுறேன் எல்லாத்தையும். ஓகே. அப்ப இங்க இருந்து என்ன வரும் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லியிருக்கேன். டி தான் கரெக்டான ஆன்சர் பாத்துக்கிறேங்க. அதுக்கு அந்த அப்ரோப்ரியேட் டெஸ்ட் சரி அப்ரோப்ரியேட் ஃபீல்ட் டெஸ்ட் ரிலேட் அன்ரியலைசேஷன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கொடுத்திருக்கான் அந்த இடத்துலயே பாதி புடிச்சு போச்சு. ரெண்டாவது ஃபீல்ட் டெஸ்ட் கொடுத்திருக்கான் அதுலயும் புடிச்சு போச்சு. ரெண்டு கீவேர்ட் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம். இங்க இருக்கு இந்த ஃபீல்ட் டெஸ்ட் சாஃப்ட்வேர். அப்ப என்ன வரும் உங்களுக்கு ஃபேன்சியர் டெஸ்ட் தான் வரும். ஓகேவா? ஃபீல்ட்ல யூஸ் பண்ற டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேன்சியர் டெஸ்ட் சாஃப்ட்வேர் வேற கொடுத்துட்டோம். அப்ப கண்ண மூடி நீங்க என்ன செய்யலாம் ஃபேன்சியர் டெஸ்ட் உத்தரவாதம் கிடைக்கும். அப்ப இந்த ஃபேன்சியர் டெஸ்ட் பத்தி சில விஷயங்கள் பாத்துறோம். அப்ப இந்த ஃபேன்சியர் டெஸ்ட் இது இருக்கிறதுலே ட்ராக்சியர் டெஸ்ட் ட்ராக்சியர் டெஸ்ட் அதுக்கு நான் சொன்னேன் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் டெஸ்ட் ஃபேன்சியர் டெஸ்ட் நாலு என்ன சாயில் டெஸ்ட். இந்த நாலு டெஸ்ட்ல இருக்கிறதுலே குயிக்கஸ்ட் டெஸ்ட் ஃபேன்சியர் டெஸ்ட். என்ன சார் மேல குயிக்கஸ்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ரையாக்சியல் டெஸ்ட்ல டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ரைனேஜ் கண்டிஷன்ல உங்களுக்கு அன்கன்சர்ன்ட் அன்ட்ரெயின் அந்த கண்டிஷனை பேசும்போது அங்கேயும் வந்து குயிக்கஸ்ட் டெஸ்ட்னு சொல்லிருப்பேன். அது வேற. நாம சொல்றது சாயிலோட டெஸ்ட்லயே குயிக்கஸ்ட் டெஸ்ட் தான் நம்ம ஃபேன்சியர் டெஸ்ட் தான். ஃபீல்ட்ல அப்ளை பண்ணக்கூடிய டெஸ்ட். சின்ன வந்து அந்த காலத்துல வந்து ரைட் பண்ணவனா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுப்பாங்க கையில இந்த பாக்கு உடைக்கிறதுக்கு வச்சுப்பாங்க டக்குனு குத்தி குத்தி உடைப்பாங்க. அது மாதிரிதான் சின்ன டெஸ்டா இருக்கு. இந்த ஃபேன்சியர் டெஸ்ட் இருக்கு தெரியுமா இது வந்து இருக்கிறதுலே குயிக்கஸ்ட் டெஸ்ட். அதே சேம் டைம் ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய கிளேல வந்து இதை பயன்படுத்தலாம். அது கியூரிக்கே கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து நம்மளுடைய ஃபீல்ட்ல வந்து தான் ஃபியூரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேல கொடுத்துருக்க டைரக்ட் ட்ரையாக்சியல் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் இது மூணு லேப் தான். நாலாவது கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய ஃபேன்சியர் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணலாம். அதே சேம் டைம் லேப்லயே உட்காந்து நீங்க பண்றதாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேஜர் வந்து ஃபீல்ட்ல வச்சுக்கிறேங்க. லேப்லயும் பண்ணலாமா லேப்லயும் பண்ணலாம். அதுக்கடுத்து இதுல எக்ஸாம் ஃபைனல் எப்படி கேட்பான் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேன்சியர் டெஸ்ட் பொறுத்தவரை டார்க் வந்து அப்ளை பண்ணும் உள்ளுக்குள்ள. அந்த டார்க் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்பான். அப்புறம் டார்க்குக்கான ஃபார்முலா அந்த ட்ரைனேஜ் பாத்தை பொறுத்து இருக்கு. ஓகே அதாவது இப்ப ஸ்டியரிங் நடக்கிறத வச்சுன்னு சொல்றேனே ரெண்டு பக்கம் ஸ்டியரிங் நடக்குதா இல்ல சிங்கிள் ஸ்டேஜ் வந்து ஸ்டியர் நடக்குதாங்கிறத சொல்லி மாறும். அப்ப எழுதிக்கங்க சார் ஃபேன்சியர் டெஸ்ட் பொறுத்தவரை குயிக்கஸ்ட் டெஸ்ட் லேப் அண்ட் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணலாம் சாஃப்ட்வேர்ல பயன்படுத்தலாம். அது இப்பொழுது சொல்லிட்டுல இதோட சேர்த்து எக்ஸாம்பிள் கேட்டா டார்க் கேட்பான். இவ்வளவுதான் கேட்க முடியும். அப்ப டார்க் டி ஈக்குவல் டு 5 × d ஸ்கொயர் × cu ஓபன் பிராக்கெட் h/2 பிளஸ் d over 6. இது எப்ப சார் அப்படின்னா போத் எண்ட் சியர் பண்றாங்க. போத் எண்ட் கொடுத்துருவாங்க. both ends for take in shear அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப both ends அவ்வளவு கொடுத்துருங்க taking shear. அதுக்கு அடுத்து t equal to அதே 5d squared torque equal to cu into இங்க என்ன வரும் h/2 இந்த இடத்துல தான் விஷயம் d/6 பதிலா d/12 வந்துடும். அதாவது இந்த d/6 என்ன செய்யணும்னா 1 டைம்ஸ் அதுல பாதி 1/2 போட்டுரும். ஓகே இது என்ன சிங்கிள் சைடு ஒன்லி பாட்டம் எண்ட் ஃபார் டேக்கிங் shear. அப்ப டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா shear டேக் பண்ணும் டேக் shear எடுக்கும். ஆனா இப்ப கொடுத்துருக்கல என்னது ஒன்லி பாட்டம் வந்து shear எடுக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பாட்டம் எண்ட் சொல்லுவாங்க. ஆனா எக்ஸாம்ல வந்து நமக்கு எண்ட் ஃபார் டேக்ஸ் shear கொடுங்க. அவ்வளவுதான் சார். அப்ப இது எப்படி கொடுத்துருப்பான் இப்படி 1/2 கொடுக்க மாட்டான் பெருக்கி எழுதி வச்சிருப்பான். அப்ப 5d squared or d squared into cu h/2 இது r ரெண்டா கீழ என்ன வரும் மேல d இருக்கு என்ன வரும் r ரெண்டா 12 இது வரும். அப்ப d ஈக்குவல் அப்ப அவ்வளவுதான் சார். இதுல தெரிஞ்சு போத் என்ன கொடுத்துட்டேன்னா இதுனா பிரச்சனை இல்லை d divided by 6 இருக்கு. அதே வந்து சிங்கிள் எண்ட் பாட்டம் வந்து shear எடுக்கிறது அப்படின்னு கேட்டா இது வந்து ஆரோட ஒரு 2 பெருக்கி 12 எழுதிடும். சார் கிளியர் சார் ஓகே தான் நல்லா இருக்கா ஓகே சரி அடுத்து சார் சார் நாங்க இதை எப்படி சார் நாம வச்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க நான் படிச்சுக்கிறேங்க. இதுல d/6 வேல்யூ இருக்கு. அது ரெண்டு எண்ட்ல ஒரு எண்டு வந்துன்னா அப்ப ரெண்டு எண்டுக்கு அப்ப அதுல பாதி ஒரு எண்ட்னா அதுல பாதி எடுத்துக்கிறேன். அப்ப d/12 பண்ணணும்.
மத்ததுனா ஞாபகம் தான் வச்சுக்கணும். வேற வழி இல்ல. பை டிஸ்கரன்சினா ஞாபகம் தான் வச்சுக்கணும். இதெல்லாம் சிங்கிள் ஃபார்முலா தான். வேற என்ன வச்சுக்கணும்னா, ஹச்சுக்கு கீழ தான் 2 வரும். டி கீழ தான் 6ஓ 12ஓ வரப்போது. அதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுல குழப்பம் ஆயிடக்கூடாது. அதே மாத்தி குடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே. ஃபேன்சி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப நான் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஜஸ்ட் ஆன்சர் டிக் பண்ணியாச்சு. ஃபீல்ட் வைஸ் பண்ண டெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ஃபேன்சி டெஸ்ட். அடுத்து இங்க வாங்க. 42. The phenomenon with the soil losing shear strength due to oscillatory motion is known as சொல்லுது. அப்ப ஸ்ட்ரென்த் லூஸ் பண்றது அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? shear strengthல liquefaction சொல்லுவாங்க. சாண்ட் பேரிங் நடக்குதுல, ஓகே, புதை மணல் குழினா உருவாகுதுல, அதான் shear strength வந்து ஃபுல்லா என்ன செய்யும் அப்படின்னா லூஸ் பண்ணிடும். அப்ப இது எங்க சார் நடக்கும் அப்படின்னா ஒரு சாச்சுரேட்டட் சாண்ட் சைடுல இது வந்து நடக்கும். இது எப்ப சார் நடக்கும் அப்படின்னா எடுத்துக்காக ஏற்படும் போது நடக்கும். ஓகே, அவ சடனா உங்களுக்கு பிரஷரை வந்து சடனா நல்லா ஆரம்பிச்சிருங்க இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப shear strength வந்து ஆட்டோமேட்டிக்கா டிகிரீஸ் ஆயிடும். அப்ப எந்த அளவுக்கு டிகிரீஸ் ஆகும்னா 0 ரீச் பண்ணிடும். அப்புறம் 0 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் சாயில் வந்து புதை மணல் மாதிரி செயல்படும். சாண்ட் பேக்கிங்லயும் இதே நடக்கும், லிக்விஃபிகேஷன்லயும் இதே நடக்கும். சாண்ட் பேக்கிங்ல நார்மலாவே டோட்டல் shear strength லூஸ் பண்ணி வச்சிருக்காது. லிக்விஃபிகேஷன்ல எடுத்துக்காக மாதிரி என்ன சிஸ்மிக் ஃபோர்ஸ்னால இந்த பிரச்சனை ஏற்படும். சார் கிளியர் புரியுதா நான் சொல்றேன்? அப்ப இங்க கீவேர்ட் யார் சார் அப்படின்னா எடுத்துக்காக ஃபோர்ஸ் தான். சிஸ்மிக் ஃபோர்ஸ் தான் இங்க கீவேர்ட். அதே அடுத்த டைம்ஸ் இதுல வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா எங்க நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். சேச்சுரேட்டட் ஃபைன் சாண்ட்ல நடக்கும். இல்ல சேச்சுரேட்டட் மீடியம் சாண்ட்லயே நடக்கும். அங்கதான் என்ன செய்யும் அப்படின்னா சாயில் வந்து லூஸ் ஆயிரும். shear strength எந்த அளவுக்கு அப்படின்னா shear strength இஸ் 0 வரை லூஸ் பண்ணிடும். ஓகே, ஆசிலேட்டரி மோஷன் அதாவது டியூ டு எர்த்குவேக். ஓகே, அப்ப லிக்விஃபிகேஷன் சொல்லுவாங்க ப்ராசஸ். சீசர் அதுக்கடுத்து பாருங்க, the shear strength of the soil is அப்படின்னு கொடுத்து. அப்ப ஒரு சாயிலோட shear strength எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய நல்லா ஆச்சுக்கணும். அதாவது shear strength of the soil நல்லா இருக்கணும் அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் டிகிரீஸ் ஆகும். சரி, அப்படி சொல்லக்கூடாது. டவு ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேஷ் tan phi. ஓகே, அப்ப இந்த டவு தான் shear strength. shear strength தான் shear strength இருக்கும். சி பிளஸ் சிக்மா டேஷ் tan phi. அப்ப நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு shear strength அதிக வேல்யூ கிடைக்குமோ அப்ப அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுடைய எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது சிக்மா டேஷ் ஈக்குவல் டு சிக்மா மைனஸ் மியூ. இங்க டோட்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குற இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அது அதிகமா இருந்தாதான் நம்மளால ஸ்ட்ரென்த் அதிகமா கிடைக்கும். இந்த விஷயங்கள் அதிகமா கிடைக்கும். அப்ப எந்த அளவுக்கு இது அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு இந்த நார்மல் குறையுதோ அதுல shear strength டிகிரீஸ் ஆகும். அப்படி டிகிரி பாருங்க. அப்ப shear strength ஆஃப் தி சாயில் டிகிரீஸ் ஆகுதுன்னா வித் டிகிரீஸ் இன் நார்மல் ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ள நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இப்ப டி தான் கரெக்ட் ஆன்சர். மத்தது நீங்க பாருங்க, அதாவது shear strength ஆஃப் தி சாயில் டிகிரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் நார்மல் ஸ்ட்ரெஸ் தப்பு. இல்ல இன்வெர்ஸாவா இருக்காது. ரெண்டும் ஒரே இடத்துல தான் உட்கார்ந்திருக்கு. அதுக்கு இன்வெர்ஸ்லி பஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் டிஃபரன்ஸ் அது தப்பு. எஸ்வி இந்த பையன் வந்து கரெக்டா தான் உட்கார்ந்திருக்கு. அதுக்கடுத்து டேரக்ட் பஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் சாயில் இது கரெக்ட் தான். ஆனா இது வந்து இந்த டி இருக்கும்போது இந்த ஏ கொடுக்க கூடாது. அவன் shear strength ஆஃப் தி சாயில் டிகிரீஸ் இன் நார்மல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். அப்ப பெஸ்ட் ஆன்சர் தான் அது முக்கியம். ஸ்ட்ரென்த் பத்தி பேசுறது தான் இம்பார்ட்டன்ட். பையன் எப்படி இருந்தா என்ன நமக்கு? அப்ப டி இஸ் தான் கரெக்டான ஆன்சர். நான் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து 2044 பாருங்க. இப்ப மேலே சொன்னேன் ஆல்பா எஃப் அந்த ஃபெயிலியர் பிளேன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 45 டிகிரி பிளஸ் 5/2 அளவுக்கு இருக்கு சார் அப்படின்னு சொல்றோம். அப்படியே பாருங்க, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 45 டிகிரி பிளஸ் 5/2 அளவுக்கு இருக்கு. இதே நம்மளுடைய ஃபெயிலியர் பிளேன். அப்ப ஃபெயிலியர் பிளேன் எப்படி சார் வரும் அப்படின்னா சும்மாவே வரையறேன். இப்ப வந்து ஒரு மோர் சர்க்கிள் வரையறீங்க. சும்மா சிக்மா 3 0 ஆயிடுச்சு. ஒரு அன்கன்வென்ஷனல் கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். ஃபெயிலியர் பிளேன் வரையறீங்க இப்படி போகுது. அதே இடத்துல தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கிடைக்குது. அப்ப இந்த ஃபெயிலியர் பிளேன் நீங்க வரையறீங்க, இதுதான் ஃபெயிலியர் பிளேன் கர்வ். பிளேன் கர்வ் இதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கர்வ். டவு மேக்ஸ் போடுறது மேக்ஸ். ஓகே, அப்ப இந்த ஃபெயிலியர் பிளேன் வந்து எவ்வளவு டிகிரில சார் இருக்கும் அப்படின்னா ஆல்பா எஃப் ஈக்குவல் டு 45 டிகிரி பிளஸ் 5/2 அளவுக்கு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 2045 பாருங்க. ட்ரெயின்டு கண்டிஷன் ஆர் ப்ராப்பர்லி கண்ட்ரோல்ட் இன் கொடுத்திருக்காங்க. ட்ரெயின்டு கண்டிஷனை எங்க ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணுவோம்னா கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். இந்த ட்ரெயின்டு கண்டிஷனை பத்தி ஒரு இடத்துல தான் பத்தி பேசுவோம். எங்க பேசுவோம்? அன்ட்ரெயின்டு, அன்கன்சர்டட்,
கன்சால்டேட்டட் ட்ரெயின்டு, அன்கன்சால்டேட்டட் ட்ரெயின்டு அப்படின்னு எங்க பேசுவோம் சார்? சார் அன்கன்சால்டேட்டட் ட்ரெயின் ஒரு ஸ்டேட் இல்ல. சிஇ டெஸ்ட் தான் இருக்கு. கன்சால்டேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட் தான் இருக்கு. அதாவது இது விட ஆல் நோட்ல கேட்கலாம். யூயூ டெஸ்ட் இருக்கு, சியூ டெஸ்ட் இருக்கு, சிஇ டெஸ்ட் இருக்கு. ஓகே? அப்ப அன்கன்சால்டேட்டட் அன்ட்ரெயின் குயிக் டெஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்ல முடிச்சிடும். கன்சால்ட் இல்லைன்னா எல்லா வாலும் க்ளோஸ்டா இருக்கும். கன்சால்டேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட் இன்ஸ்டன்ட் ஸ்டேஜ்ல ஓபனா இருக்க சயின்ஸ் ஸ்டேஜ்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப கன்சால்டேட்டட் அன்ட்ரெயின் கன்சால்டேட்டட் அப்ப எல்லா நேரமும் ஓபனா வச்சிருப்பாங்க. அப்ப இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டேஜ்ல ஓபன் பண்ணும்போது வாட்டர் பெர்சன்ட் டெவலப் பண்ணும், கன்வெனிங் பெர்சன்ட் டெவலப் ஆகும். சயின்ஸ் ஸ்டேஜ்ல க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிஎஸ் ஸ்டேஜ் கரெக்டா கிடைக்காது. இது சயின்ஸ் ஸ்டேஜ்ல இதுல எப்பயும் ஓபனா இருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கன்வெனிங் பெர்சனும் செகண்ட் ஸ்டேஜ்ல சிஎஸ் ஸ்டேஜும் உருவாகும். சிஎஸ் ஸ்டேஜும் உருவாகும். அப்ப இந்த கேட்டகரியில ஆர்டர் கேட்டா இப்படிதான் ஒரு ஆர்டர் இருக்கு. யூயூ சியூ சிடி தான் காம்பினேஷன் இருக்கு. அப்ப இந்த ட்ரைனேஜ் பத்தி எங்க பேசிருக்கோம்? ட்ரைனேஜ் டிபெண்ட் ஆயிருக்கும் ஸ்ட்ரெஸ்ங்கிறது அப்படி எங்க பேசிருக்கோம்? ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் சிஎஸ்ல தான். சி இஸ் தி ட்ரான்ஸ்ஃபர். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்க. இன் an triaxial test the deviated stress is given when கொடுத்துட்டான். இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். deviated stress என்ன வரும் உங்களுக்கு? சார் சிக்மா சி கேக்குறானா சிக்மா 3 க்கு ஈக்குவலா வரும். அதே வந்து சிக்மா டி கேக்குறானா அவசரப்பட்டு சிக்மா 1 க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன செய்யணும்? சிக்மா 1 ஓட என்ன செய்யணும் நம்ம? deviated stress கேக்குறானா இப்பதான் சொன்ன அதுக்குள்ள புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன நம்ம அதாவது ஃபார்முலா சிக்மா 1 ஈக்குவல் சிக்மா டி பை பிளஸ் சிக்மா சி. அப்ப சிக்மா டி வேணா சிக்மா சி இருந்து மைனஸ்ல வரும். அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா கரெக்டாவே எழுதுங்களேன். சிக்மா 1 மைனஸ் சிக்மா சி ஆயிடும். அதுல இருந்து இந்த கன்வெர்ட்டிங் ப்ரொசீஜர் கல்குலேட் இத மேலே எழுதிருப்பேன் நான் உங்களுக்கு. ஓகே. அப்ப இப்ப எழுதுங்க சார். அப்ப சிக்மா டி ஈக்குவல் டு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3. இந்த சிக்மா 3 எதுக்கு ஈக்குவல்? சிக்மா 3 எதுக்கு ஈக்குவல்? மேல கொடுத்திருக்கேன். சிக்மா 3 க்கு ஈக்குவல். அப்ப இந்த சிக்மா சி ஈக்குவல் எடுத்து யாரை போடலாம்? சிக்மா 1 மைனஸ் யாரை போடலாம்? சிக்மா 3 போடலாம். கிளியர்? எல்லாரும் புரியுதா? அப்ப இதான் டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ். இது எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல. இதா இருக்கு பாருங்க. சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எல்லாரும் கிளியர் தானே சார்? ஓகே. சின்ன क्वेश्चन தான். அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாயில் அண்டர் சியர் இஸ் கால்ட் னு வருது. அப்ப ஒரு சியர் நடக்கும்போது சாயில் நடக்கிற எக்ஸ்பான்ஷன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் என்ன அர்த்தம்? உருமாறி பெருசா ஆகும். உங்களுக்கே தெரியும் வார்த்தை அதாவது கிரிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷன் சொல்ல மாட்டா இது கியூபிகேஷன் கண்டிப்பா வரவே வராது. வால்யூமெட்ரிக் டிஃபார்மேஷன் உங்களுக்கு பலமா இருக்கலாம், டைலேட்டட்ஸ்க்கு இருக்கலாம். வால்யூமெட்ரிக் டிஃபார்மேஷன் வந்து இங்க வந்து சில சிஎஸ்என்ஸ் மாதிரி இடத்துல உச்சரிக்க மாட்டாங்க. ஏதோ இருக்கணும் டைலேட்டட்ஸ் என்ன சார் அர்த்தம்? விரிவடைகிறது நல்லா. ஓகே. அண்டர் சியர்ல எக்ஸ்பான்ஷன் நடக்குது சாயில் அப்படின்னா உங்களுக்கு அது என்ன டைலேட்டட்ஸ் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டைம்ல நான் வச்சுக்கிறேன். டைரக்ட் क्वेश्चन இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதுக்கு பாருங்க. The CSN of the soil sample is determined in the laboratory by conducting the அப்படி கொடுத்துட்டான். லேபரேட்டரியில கண்டக்ட் பண்ணக்கூடிய சாயில் சாம்பிள் determined in the laboratory. ஓகே, கண்டக்டிங் தான் கொடுத்துட்டான். எது சார் வரும்? கொஞ்சம் கவனமா அடிக்கிறது. அதாவது சார் ட்ரான்ஸ்ஃபியர் வரும், ட்ரான்ஸ்ஃபியர் வரும், ட்ரான்ஸ்ஃபியர் ஃபீல்ட் லேப்லயே பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபியர் டெஸ்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது டைரக்டோட அந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு கொஞ்சம் லைட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவு அப்ராக்சிமேட் வேல்யூ கொண்டு வருது. ஏன்னா ஃபெயிலியர் பிளான் தான் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிடுவோமே. டைரக்ட் டெஸ்ட் பொறுத்து வர என்னன்னா ஃபெயிலியர் பிளான் முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். அதுவே பின்னாடி தலைவலியாவும் இருக்கும் ஒரிஜினல் ரீடிங்ல. அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. அப்ப ட்ரான்ஸ்ஃபியர் டெஸ்ட்ங்கிறது எப்படி சார்னா லேப்ல ஊத்தி தான் அந்த எக்யூப்மெண்ட் வச்சுக்க முடியும், ஃபீல்டுக்கு நகர்த்தவே முடியாது. அப்ப ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, வாட்சுங்க. பர்ஃபெக்ட்டான ஆன்சர். இல்ல இது லேப்லயே வரும், ஃபீல்ட்லயே வரும். இது வந்து ஃபீல்டுக்கு ரைட்டா வரும், லேபுக்கு இல்லை. ஃபீல்டுங்கிறத விட லேப்ல தான் வரும். இது ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது அவன் ஏ இந்த சி கொடுக்கல, ட்ரான்ஸ்ஃபர் தான் பெஸ்ட். ஏ கொடுத்துருக்கேன். ஓகே. ஏன்னா இப்ப ட்ரான்ஸ்ஃபியர் டெஸ்ட நம்ம அசீவ் பண்ணியோட கொண்டு வந்துடலாம், ஃபெயிலியர் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்றதுனால. நான் வச்சுக்கிறேன். 2043 क्वेश्चन அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்ட் டெஸ்ட் யூயூ டெஸ்ட் சொன்னேன், ஆல்சோ கால்டு சொல்றான். நான் மேலே சொன்னேன் 5 to 10 மினிட்ஸ்லயே முடிச்சிடும். இருக்கிறதுலே குயிக்கஸ்ட் டெஸ்ட் யூயூ டெஸ்ட் தான் சொன்னேன், அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்ட் டெஸ்ட் தான். அப்ப என்ன கொடுத்திருக்கான்? இது வந்து எப்படி கூப்பிடலாம்னு கொடுத்திருக்கான். 5 to 10 மினிட்ஸ்ல முடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் டெஸ்ட், குயிக் டெஸ்ட். அப்ப குயிக் டெஸ்ட் தான் வந்து நேம், இதோட இன்னொரு நேம். அப்ப சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அடுத்து the CSN in plastic undrained clay resulted from getting ஒரு பிளாஸ்டிக் அன்ட்ரெயின்ட் கிளேல CSN எப்படி சார் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிளேன்னு கொடுத்துட்டான். அப்ப உங்களுக்கு இன்டர்னல் பிரிக்ஸும் வராது, இன்டர்னல் பிரிக்ஸும் வராது. அப்ப என்ன வரும் உங்களுக்கு?
கோகசன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப SC ஈக்குவல் டு சாரி C பிளஸ் சிக்மா டேஷ் tan phi. கிளியர் கொடுத்துட்டான். பை என்ன ஆகும்? பைங்கிறது என்ன? ஆட்டோமேட்டிக்கா 0 டிகிரி. 0 போட்டோம்னா இதெல்லாம் ரிமூவ் ஆயிருமா? அப்ப சிக்மா ஈக்குவல் டு என்ன இருக்கும்? சிக்மா C வந்து இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும்? கோஸ் வந்து கிடைக்கும். P is the correct answer. அடுத்து 2051 பாருங்க. Which of the following statement are correct? ஒவ்வொன்றா அப்படியே வாசிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்க. அதாவது the sand with its wire ratio higher than its critical wire ratio increase in volume when sheared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிராப் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கிரிட்டிக்கல் வயர் ரேஷியோ பத்தி பேசுறாவே ஒரு கிராப் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ட்ராக்ஷன் டெஸ்ட் தான் பத்தி பேசிருக்கோம். அப்ப எந்த கிராப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன் பாருங்க. அதாவது கீழே ஸ்ட்ரெயின்ல இருக்கிறப்படிய லென்த்ல இருக்கிற ஸ்ட்ரெயின் எனக்கே இதை வச்சுக்கிறேன். இங்க வயர் ரேஷியோ அந்த கிரிட்டிக்கல் வயர் ரேஷியோ இங்க வச்சுக்கிறேன். இப்ப நமக்கு 10 சாண்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்படி கிடைக்கும். அதே லூஸ் சாண்ட் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா டயக்ராம் இப்படி கிடைக்கும். இது லூஸ் சாண்ட். இன்னும் பர்ஃபெக்ட்டா சொல்ல போனோம்னா நார்மல் கன்ஸ்ட்ரக்ட்லயே ஓவர் கன்ஸ்ட்ரக்ட்லயே அதெல்லாம் பத்தி பேசணும்னா லூஸ் சாண்டுக்கு எக்ஸஸ்ல இது கிடைக்கும். நார்மல் கன்ஸ்ட்ரக்ட்ல இது ஒரு சிறந்த அளவுக்கு உங்களுக்கு போவேன்னா குழப்பிக்காதீங்க. ஓகே. அதாவது பாஸ்ட் ஸ்ட்ரெஸ் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் பிரசன்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல்ஸ்னா நார்மல் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கு. ஓகே. ஓகே. உங்களோட பாஸ்ட் அதிகமா போயிடுச்சு கொடுத்த ஸ்ட்ரெஸ் பிரசன்ட் இருக்கக்கூடியதை விட அப்படின்னா ஓவர் கன்ஸ்ட்ரக்ட் சொல்லுவாங்க. இதோட பாஸ்டோட பிரசன்ட் அதிகமா போச்சுன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ட். ஓகே. அதெல்லாம் இங்க வேணா நம்ம ஏதாச்சும் கிறிஸ்டன் தான் வந்து சொல்றேன். குழப்பிக்காதீங்க. இந்த இடத்துல அதை வச்சுக்கோம். ஓகே. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சாண்ட் இருக்கு உங்களுக்கு வால்யூம் ரேஷியோ ஹையரா இருக்கா அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஷியரும் வந்து எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. இப்ப நமக்கு கொடுத்துட்டேன் கீழே வந்து டெல்டா எல்பிஎல்னு கொடுத்துட்டேன். ஓகே. இப்ப வந்து ரெண்டு வகையான சாண்ட் இருக்கு. இதே வந்து இந்த கிராப்போட இது சப்போஸ் உங்களுக்கு குழப்பம் வருது. லூஸ் சாண்ட்னா அந்த கொஞ்சம் சில்டிக்லே கலந்த மாதிரி, டென் சாண்ட்னா பியூர் சாண்டா இருக்கக்கூடியது அது மாதிரியான விஷயங்கள். இன்னும் குழப்பம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கிராப் கொடுத்துருவோம். அதாவது வால்யூம் வச்சு கொடுத்துருவோம். ஓகே. இது வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன் வச்சு வாய்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து வால்யூம் வச்சு கொடுத்துருவோம். அதாவது மேல வந்து பிளஸ் ஆகி கீழே நெகட்டிவ்ல வால்யூம் கொடுத்துட்டு ஒரு லூஸ் சாண்டுக்கு வந்து கிராப் இப்படி வரும். அதே வந்து உங்களுக்கு டென் சாண்டுக்கு வந்து குறைஞ்சிட்டு இப்படி கிராப் இப்படி வந்து இப்படி கான்ஸ்டன்டா போகும் அப்படின்னு கொடுத்து. அப்ப இது மூலம் என்ன தெரியுது சார் நமக்கு அப்படின்னா அதாவது இந்த சாண்ட் வித் இட்ஸ் வாய்ட் ரேஷியோ ஹையர் வாய்ட் ரேஷியோ வந்து மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னா கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் இன் வால்யூம் when sheared. அப்ப வால்யூம் வந்து என்ன செய்யும்? கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோ என்ன செய்யணும்னா இன்க்ரீஸ் பண்ண கொடுத்துருங்க. அப்படின்னு நீங்களே பாருங்க. வாய்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு அதிகரிக்க இப்ப என்ன சொல்லலாம்? இங்க வாய்ட் ரேஷியோ அதிகரிக்க உங்களுக்கு டெல்டா எல் பை எல். ஓகே. எல்ல வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி தான் ஆகும். ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். அது உங்களுக்கு புரியலாட்டி இந்த வால்யூமெட்ரிக்ல தனியாவே கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது, நெகட்டிவ் சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். அப்ப சாண்டோட வாய்ட் ரேஷியோ கம்மியாக உங்களுக்கு சாண்ட்னா ரொம்ப ஃபைன் சாண்டா வந்துகிட்டு இருக்கு. குறைஞ்சு வந்துட்டே இருக்காது. அப்ப அது எப்படி சார் இருக்குன்னா லூஸ் சாண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்ப லூஸ் சாண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா வால்யூம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா டிகிரீஸ் தான் நடக்கும். ஓகே. இறக்கு தான் நடக்கும். நெகட்டிவ்ல தான் போகுது பாருங்க. டிகிரீஸ் தான் நடக்கும் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு சாண்டோட வாய்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோ என்ன செய்யும் அப்படின்னா வால்யூம் டிகிரீஸ் பண்ணும். இந்த இடத்துல டிகிரீஸ்னு கொடுத்தது தான் கரெக்ட். ஓகேவா? அப்ப இது வந்து இது டென்ஸுக்கு, இது வந்து லூஸுக்கு. இப்ப நான் எதை வச்சு சொல்ல போறேன்னா அப்ப இதுல வந்து ஒயில கொடுத்துட்டீங்க, வால்யூம் பிளஸ் மைனஸ் கொடுத்துட்டீங்க. இந்த எக்ஸ் என்ன சார்னா டெல்டா எல் பை எல் இந்த இதுதான். அப்ப இதை இதோட கம்பேர் பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த வாய்ட் ரேஷியோவை டெல்டா எல்லோட கம்பேர் பண்ணுங்க. அப்ப எனக்கு வாய்ட் ரேஷியோ அதிகரிக்க எனக்கு வாய்ட் ரேஷியோ அதிகரிக்க எனக்கு என்ன செய்யுது? இது வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்ப இதோட கம்மியாயிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? இப்ப லூஸ் ஆண்டிக்கு இருப்போம் வாய்ட் ரேஷியோ கம்மியாகுது. அப்ப இதுல இருந்து வாய்ட் ரேஷியோ எடுக்கிறீங்க. போக வாய்ட் ரேஷியோ ஆகுது. இங்க இருந்து வாய்ட் ரேஷியோ அடுத்த வேலைக்கு இங்க வரும்போது குறையுது, அடுத்து வரும்போது குறையுது. அதே தான் இங்க கொடுத்துருப்பாங்க. அப்ப டெல்டா எல்லுக்கு ஆப்போசிட். அப்ப டெல்டா எல் வந்து டெல்டா வியோட கம்பேர் பண்ணுவோம்.
அப்ப இங்க இந்த ஸ்டேஜ் வருதுன்னா அதை கொண்டாந்து இந்த கிராப்போட வால்யூமோட கம்பேர் பண்ணுங்க. வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது அந்த லூஸ் ஸ்டேஜுக்கு வால்யூம் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா கம்மியா என்ன செய்யும் அப்படின்னா டெல்டா எலோட வேல்யூ டிகிரீஸ் ஆகும். இது டிகிரீஸ் ஏன்னா இந்த இ இந்த டெல்டா எல் பை எலுக்கு இன்டராக்ட் போர்ஸ் உண்டு. அப்ப இந்த இ டெல்டா பிக்கு டைரக்ட் போர்ஸ் உண்டு. அது மாதிரி மாறி சரி டைரக்ட் இன்டராக்ட் போர்ஸ் உண்டா மாறி. அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு? அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வால்யூம் ரெசிஸ்டன்ஸ் குறைய 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 உங்களுக்கு என்ன செய்யும்னா அந்த லூஸ் ஹேண்ட் மாதிரி கிரியேட் பண்ணும். வால்யூம்லயே ரிடக்ஷன் நடக்கும். இந்த அளவுக்கு இந்த இடத்துல கேட்க மாட்டேன் கொஸ்டின். தியரில வேணா கேட்கலாம். ஏல கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப கிரிட்டிக்கல் வயர் ரேஷியோ வந்து என்ன ஆசர் ஆகும் வால்யூம் அப்படின்னா டிகிரீஸ் போகும். அப்ப இது வர வாய்ப்பு இல்லை. நம்ம கேட்டுக்க கரெக்டா இதா ராங் ஸ்டேட்மெண்டா கரெக்ட் தான் கேட்டிருக்கு. ஓகே அப்ப இது வராது ஆப்ஷன். அதுக்கு ரெண்டாவது படிப்போம் மூணாவது படிப்போம். அந்த சாண்ட் விச் இஸ் வயர் ரேஷியோ லெஸ் கிரிட்டிக்கல் வயர் ரேஷியோ இன்க்ரீசிங் வால்யூம் கொடுத்துருக்கான். கரெக்ட். அப்ப இதுல இது அதாவது நல்லா இதெல்லாம் சொல்லவே வேண்டியது. அடுத்த ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. வால்யூம் ரேஷியோ லெஸ் ஆகுது அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது கரெக்ட் தான். ஓகே ஃபார் த சாண்ட் இன் கிரிட்டிக்கல் வயர் ரேஷியோ தி வால்யூம் சேஞ்ச் டூரிங் சீர் வந்து மினிமம். கரெக்ட். அதாவது நம்மளுடைய சாண்டோட கிரிட்டிக்கல் வயர் ரேஷியோ வந்து வால்யூம் சேஞ்ச் ஆக சீர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கம்மியாகிட்டே இருக்கு. இதுல ஜீரோ கூட வந்துடும். ஓகே அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா சீர் தான் சொல்லிட்டு இருக்கு. ஓகே ஸ்ட்ரென்த் பத்தி பேசலாம். அப்ப என்ன செய்யணும்னா இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட். அப்ப 2 3 கரெக்டான ஆன்சர். ரைட்டா பாத்துக்கிறேங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுனா சிஆர் மாதிரி எக்ஸாம்ல தான் கேட்பான். ஓகே அடுத்து பாருங்க. கூலிங் ஈக்குவேஷன் கொடுத்துட்டா கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிருங்க. CS வந்து S ஈக்குவல் டு C plus சிக்மா டேஷ் tan பை இங்க சிக்மா வச்சு கொடுத்துருக்கான். ஓகே tan பை. அதே வந்து அவன் எல்லாத்தையும் என்ன கேட்டிருக்கான்? இப்ப S ஈக்குவல் டு C plus ல வரணும். ஓகே இங்க மைனஸ்ல வந்திருக்கு தப்பு. S ஈக்குவல் டு C plus சிக்மா tan பை வந்திருக்கு. இது கரெக்ட் தான். ஓகே அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா எழுதிக்கிறேங்க. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 53 பாருங்க. அதாவது அன்கன்வெனியன்ட் கம்ப்ரஷர் டெஸ்ட் இருக்கிறதுலே தான் நம்ம பார்க்கலாம். டைரக்ட் இதுதான் இந்த பார்க்காம இருந்தோம். ட்ராக் சிம்பிளா பார்த்தாச்சு, ஃபேன் சிம்பிளா பார்த்தாச்சு. அன்கன்வெனியன்ட் கம்ப்ரஷர் டெஸ்ட் இஸ் ஜெனரலி அப்ளிகபிள் டு கொடுக்கலாம். உங்களுக்கே தெரியும். அன்கன்வெனியன்ட் அதாவது அன்கன்ஃபைன்டு இருக்கு. நான் உங்களுக்கே சொல்றேன் பாருங்க. அதாவது கன்ஃபைன்டு ஸ்ட்ரெஸ் பிரஷர் அப்படின்னு கொடுத்திருப்பேன். யாரு சிக்மா சிஎன் கொடுத்திருப்பேன் ட்ராக் செல். ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த இடத்துல அன்கன்ஃபைன்டுனா என்னதான் சொல்லுங்க கொஞ்சம் யோசிங்க. மேல உங்களுக்கு கன்ஃபைன்டு சிக்மா சின்னு கொடுத்தேன். இந்த இடத்துல அன்கன்ஃபைன்டு கொடுத்துட்டேன். அப்ப நம்மளுடைய தெரிஞ்சுக்கிறேன் நீங்க. அப்ப அன்கன்ஃபைன்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுடைய சிக்மா 3 என்ன செய்யலாம்? சிக்மா சி என்ன ஆயிரும்? அன்னா இல்ல. அப்ப என்ன ஆயிரும்? இந்த கன்ஃபைன்டு ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிரும்? 0 இருந்தாலும் அன்கன்ஃபைன்டு அர்த்தம். சிக்மா சி ஈக்குவல் யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? சிக்மா 3 ஈக்குவலா இருக்கும். அப்ப சிக்மா 3 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப ட்ராக்ஸியல் டெஸ்ட் பேஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய மெத்தட் எதுன்னு கேட்டா அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷர் டெஸ்ட். அதாவது யூசிசி டெஸ்ட் தான். இதுதான் ட்ராக்ஸியல பேஸ்டா இருக்கும். இது எக்ஸாம்ல கேட்டாச்சு. ட்ராக்ஸியல பேஸ்டான டெஸ்ட் இது அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷர் டெஸ்ட். அப்ப ட்ராக்ஸியல் என்ன பண்ணலாம் பாத்துக்கோமா? சிக்மா யூன் ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர்ட் ஆல்பா f பிளஸ் 2c tan ஆல்பா f அப்படின்னு பாத்துறோம். அப்ப இங்க சிக்மா 3 0 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டோட்டல் டேர்ம் 0. அப்ப சிக்மா 1 ஈக்குவல் என்ன வரும்? வெறும் 2c tan ஆல்பா f தான் இருக்கும். அப்ப இந்த இங்க பார்ல என்ன வரும்? செல் சிக்மா 1 தான் கிடைக்கும். சார் கிளியர் புரியுதா? அதனாலதான் உங்களுக்கு நம்மளுடைய அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட்ல எப்படி பார்ல மாறுறது எப்படி இருக்குது. அதுலயும் வந்து நமக்கு போசன் வந்து பேசிருக்கு பியூர் கிளே. அப்ப பியூர் கிளே கண்டிஷனுக்கு ஆல்பா எஃப்க்கான பார்முலா என்ன? ஆல்பா எஃப் ஈக்குவல் டு 45 டிகிரி பிளஸ் 5/2. அப்ப 5 ஈக்குவல் 0 டிகிரி. அப்ப ஆல்பா எஃப் ஈக்குவல் டு 45 டிகிரின்னு வந்துரும். அப்ப அந்த tan ஆல்பா எஃப் போட்டா அதோட வேல்யூ என்ன? 1 ஆயிரும். அப்ப சிக்மா 1 ஈக்குவல் என்ன வரும்? 2 into c ஆயிரும். அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரென்த் q அந்த சிக்மா q ன்னு சொல்லுவாங்க. q ஈக்குவல் டு 2 into கோஹெஷன் வந்துரும். இல்ல கோஹெஷன் கேக்குறானா c ஈக்குவல் டு q டிவைடட் பை 2 வந்துரும். இது ப்ராப்ளத்துல நிறைய டைப் கேட்டிருக்கு. சார் கிளியர் புரியுதா சொல்றேன்? அப்ப கோஹெஷன் பத்தி பேசல இந்த சாரி சூட்டபிளா இருக்கும். கிளேக்கு வந்து தான் சூட்டபிளா இருக்கும். அப்ப கன்ஃபைன்மென்ட் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். கிளியர் சார்? ஓகே ஓகே. அப்ப இது ட்ரையாக்சியல் டெஸ்டோட ஸ்பெஷல் ஃபார்ம் தான். கன்ஃபைனிங் பிரஷர் 0 ஆயிரும். பார்ட்ல சிக்மா 1 ஈக்குவல் டு 2c tan ஆல்பா மாறிடும். அது நமக்கு கிளேக்கு யூஸ் பண்றதுனால ஆங்குலர் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் இருக்காது. பையன் 0 ஆயிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா tan 45 டிகிரி 1 ஆயிரும். அப்ப இந்த சிக்மா ஈக்குவல் டு 2 into cங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அந்த சிக்மா ஸ்ட்ரென்த் QU ன்னு எடுத்துக்கிட்டோம். அல்டிமேட் உங்களுக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா QU ஈக்குவல் 2 into c ஆயிரும். ஒருவேளை ப்ரொஃபசர் கேக்குறாங்கன்னா c ஈக்குவல் டு QU டிவைடட் பை 2 ஆயிரும். ஏன்னா எக்ஸாம்ல அதிகம் கேட்கப்பட்ட கொஸ்டின்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்கள்.
அப்ப பிசர்டு கிளே அப்படின்னா என்னன்னா மோஸ்ட் சூட்டபிள் டெஸ்டா யூசிசி எடுத்துட்டு ஓடிடலாம். அன்கன்பைன்டு கம்பரசன் டெஸ்ட் எடுத்துட்டு ஓடிடலாம். இந்த அன்கன்பைன்டு கம்பரசன் டெஸ்ட் பேசும்போது நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். சென்சிட்டிவிட்டியை பத்தி பேசணும். ஏன்னா கிளேக்கு தான் அது அப்ளிகபிள் ஆகுது. அப்ப சென்சிட்டிவிட்டியை பத்தி பேசணும். சென்சிட்டிவிட்டினா என்ன சார் அப்படின்னா ஒரு சாயிலா அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ரீமோல்டு சாம்பிள் எடுத்துக்கிறோம். அப்ப ரீமோல்டு பண்ணாவே நமக்கு என்ன செய்யும்? லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஏற்படும். ஓகே, அப்புறம் வந்து திக்ஸோதெரபி பண்ணி இழந்த ஸ்ட்ரென்த் டயத்தை பொறுத்து வாட்டர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாத அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ரீகெயின் பண்ணலாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்திருப்பீங்க நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் சாயிலே. சரி, ஓகே, அது விஷயம் இல்ல. அப்ப சென்சிட்டிவிட்டி இந்த இடத்துல பார்க்கலாம். சென்சிட்டிவிட்டி என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு அன்டிஸ்டர்ப்டு சாயிலோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த். இது அன்டிஸ்டர்ப்டு அல்டிமேட் ஸ்ட்ரென்த். அன்டிஸ்டர்ப்டு ஓகே டிவைடட் பை ரீமோல்டடோட உங்களுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரென்த். மேலதான் அன்டிஸ்டர்ப்டு வரணும், கீழே தான் ரீமோல்டட். இதை மாத்தி நிறைய பேர் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்ப அதுக்கு சிஎஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, சிஎஸ் அதுக்கு ரேசியோ கண்டுபிடிக்கணும். அதுதான் என்ன சார் அப்படின்னா சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இதான் எக்ஸாம்ல கேட்பான். ஒருவேளை நமக்கு சென்சிட்டிவிட்டியோட வேலையை வச்சு கேட்கறான் அப்படின்னா உங்களுக்கு 16 நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறேன். அது சென்சிட்டிவிட்டி 16க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா குயிக் சாயில்னு சொல்லுவாங்க. கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒரு சாயில் எஸ்டி ஈக்குவல் சென்சிட்டிவிட்டி வேல்யூ 1 இருக்கு அப்படின்னா அது சென்சிட்டிவ்னஸே இல்ல, இன்சென்சிட்டிவிட்டின்னு அர்த்தம். இன்சென்சிட்டிவிட்டி அப்படின்னா குழப்பிக்காதீங்க, ரைட்டா பாத்துக்கிறேன். சார் கிளியர், புரியுதா இருக்கா? ஓகே, நிறைய பாயிண்ட் இதுல கொடுத்திருக்கேன். ஆனா வேலிடான பாயிண்ட், எல்லாம் எக்ஸாம்ல கேட்ட பாயிண்ட் தான். இவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட் புக்லயே இருக்கு. அன்கன்பைன்டு கம்ப்ரஸர் டெஸ்ட்ல அன்கன்பைன்டு கொடுத்தா கம்பைனிங் பிரஷர் 0. கம்பைனிங் பிரஷர் எதுக்கு ஈக்குவலா இருந்தா சிக்மா 3 ஈக்குவலா இருக்கும். அப்ப சிக்மா 3 ஈக்குவல் சிக்மா சினா சிக்மா சி 0ன்னு சொல்லினா அப்ப மைனர் பிரஷர் டெஸ்ட் 0. அப்ப ஃபார்முலா இது வந்து எதை பேஸ் பண்ணிருக்கோம்? ட்ராக்ஸல் டெஸ்ட் பேஸ் பண்ணிருக்கோம். அப்ப ட்ராக்ஸல் டெஸ்டோட ஸ்பெஷல் ஃபார்ம் தான் இது. அப்ப அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்துக்கிறேன். சிக்மா 1 ஈக்குவல் டு என்னது நமக்கு சிக்மா 3 tan ஸ்கொயர் ஆல்பா a plus 2c tan ஆல்பா m. சிக்மா 3 0னா அதோட பெருக்கல் tan ஸ்கொயர் ஆல்பா m 0 ஆயிடும். அப்ப ரிமைனிங் 2c tan ஆல்பா m வந்து இருக்கும். அப்ப அதுலயும் ஆல்பா எப்ல 45 plus 5 டிகிரில பைங்கிறது 0 கிளே யூஸ் பண்றதுனால அப்ப வந்து உங்களுக்கு டோட்டலாவே வந்து 2c வந்து தான் இருக்கும். சிக்மா ஈக்குவல் டு அப்ப சிக்மா ஈக்குவல் 2cனா அப்ப அல்டிமேட் ஸ்ட்ரென்த் QE ஈக்குவல் டு சிக்மா. அப்ப QE ஈக்குவல் டு 2 into c ஆயிரும். அப்ப c ஈக்குவல் டு QE டிவைடட் பை 2 ஆயிரும். இது நார்மலுக்கு ஆர் பிளாஸ்டிக்லயே ஆர் பிரெசன்ட்லயே பயன்படுத்துறோம். அதுக்கு கிராம் எப்படி வரும்னா உங்களுக்கு இப்படி வரும். சிக்மா 3 தான் 0ன்னு சொல்லிட்டானே. அப்ப 0னா ஆர்ஜின் இருந்து கிராப் ஆரம்பிக்கும். இப்படி வரும் உங்களுக்கு. ஓகே, அப்பதான் நம்ம பையிலே c ஓட வேல்யூ இப்படி கிடைக்கணும். சார் கிளியர்? ஓகே தானே? அவ்வளவுதான் சார். நான் என்ன பண்றோம்? டோட்டல் எல்லா கான்செப்ட்டுமே அன்கன்பைன்டு கம்ப்ரஸர் டெஸ்ட் எல்லா கான்செப்ட்லயும் இதுல முடிஞ்சிருச்சு. அப்ப ரியாக்ஷன் டெஸ்ட்க்கு எல்லா கான்செப்ட்டும் முடிஞ்சிருச்சு. வேன்சியன் டெஸ்ட்க்கு எல்லா கான்செப்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்ப அன்கன்பைன்டு கம்ப்ரஸர் டெஸ்ட்க்கு எல்லா கான்செப்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை டாக்ஸியன் டெஸ்ட் பத்தி எங்கயாச்சும் பேசலாம், அங்கே என்ன வரும்னு நான் சொல்றேன். ஓகே, அப்ப இந்த 2053வது क्वेश्चन பாருங்க. இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இது எங்க யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் கேட்டிருக்கான். சேச்சுரேட்டட் கிளே இல்லாட்டி பிசர்டு கிளே பயன்படுத்தும். அப்ப ஆப்ஷன் B ஏ லாக் பண்ணுங்க. இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். அடுத்து 2054 பாருங்க. The water content of the soil remain unchanged during entire testing is in அப்படி கேக்குறாங்க. அப்ப வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில் வந்து டெஸ்ட்க்கு எந்த டெஸ்ட்க்கு உட்படுத்தும் போது அன்சேஞ்சுடு அப்படி கேக்குறாங்க. அப்ப இதுல என்ன சார் வரும் அப்படி கேக்குறாங்க. அதாவது பாருங்க, எந்த இடத்துல நம்ம தண்ணியை வடிக்க மாட்டோம், கன்சல்டேஷன் நடக்காதோ அந்த இடத்துல தான் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில் வந்து ரிமைன் அன்சேஞ்சுடு. அப்ப எந்த பண்ணணும்னா கன்சல்டேட் ட்ரெயின்ல உங்களுக்கு என்ன செய்வோம்? ரெண்டு ஸ்டேஜ்லயுமே நம்ம ட்ரைனிங் பண்ணுவோம். கன்சல்டேட் அன்ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பண்ணுவோம், ரெண்டாவது ஸ்டேஜ்ல தான் பண்ண மாட்டோம். அன்கன்சல்டேட் அன்ட்ரெயின்ல நம்ம ட்ரெயினிங் அலோவ் பண்ண மாட்டோம். அப்ப என்ன ஆயிடும்? வாட்டர் கண்டென்ட் அன்சேஞ்சுடு. ஓகே, உங்களுக்கு எந்த சேஞ்சும் நடக்காது, ட்ரெயினே ஆயிருக்காது. அப்ப என்ன வரும்? அன்கன்சல்டேட் அன்ட்ரெயின் டெஸ்ட் வரும். கிளியர்? புரியுதா சொல்றேன்? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அதுதான் UU CU CVT டெஸ்ட் போடுதான் மண்டே பிச்சுக்கிற மாதிரி. நான் சொன்ன கான்செப்ட் தான் வச்சுக்கிறேன். எப்படி கேட்டாலும் இதுல கொஸ்டின் அடிச்சிடலாம். C is the correct answer. அடுத்து 2055 பாருங்க. An isobar is a curve with joint points equal என்னது? என்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்திருக்கான் உங்களுக்கே தெரியும். அந்த வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் சைடுல பார்த்தோம்ல, பிரஷர் பார்த்துட்டோம்ல, இங்க ஐசோபார் வரைஞ்சு கொடுத்திருப்பேன். என்ன எல்லா இடத்துலயும் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது சேமா இருக்கும், அதுதான் ஐசோபார்னு சொல்றோம் அப்படின்னு கொடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? அப்ப எல்லா பாயிண்ட்லயும் என்ன ஸ்ட்ரெஸ் ஈக்குவலா இருக்கும்? வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவலா இருக்கும். அவசரப்பட்ட சிஎஸ் ஸ்ட்ரெஸ் அடிச்சுட்டு போயிருக்கூடாது, சாய்டு சிஎஸ் ஸ்ட்ரெஸ் தான் பார்க்கணும். ஓகே, 2056
அதாவது இன்ஸ்டிடியூட் மேன்சியர் டெஸ்ட் இஸ் கண்டக்டட் டு டிட்டர்மின் தி சிஎஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டான். மேலே நான் கொடுத்துட்டேன். எது சார் சூட்டபிளா இருக்கா? நம்மளுடைய பொகசிவ் சாயில் கேட்டகரி சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? இப்ப ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே பாத்துக்கங்க. 2057 இந்த ட்ரையாக்சல் டெஸ்ட் மேஜர் பிரின்சிபல்ஸ் இஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்பதானே சொன்னேன் உங்களுக்கு. மேஜர் பிரின்சிபல்ஸ் எதை எடுத்துக்கிறோம்? அதாவது கன்ஃபைனிங் பிரஷரா செல் பிரஷர் எடுத்துக்கிறோம். அதான் சிக்மா 3 மைனர் பிரின்சிபல்ஸ் சார். அது மேஜர் பிரின்சிபல்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம்? சிக்மா டி ஓட என்ன செய்யணும் சார்? மேஜர் பிரின்சிபல்ஸ் சிக்மா 1 சிக்மா டி க்கான ஃபார்முலா என்ன சொன்னீங்க? சிக்மா 1 சிக்மா சி கழிக்கணும்னு சொன்னீங்க. அப்ப சிக்மா 1 வேணும்னா இது இங்க வரும்போது என்ன ஆகும்? சிக்மா டி ஓட என்ன செய்யும்? சிக்மா 3 கூட்டல்ல இருக்கும். அதாவது சிக்மா 3ங்கிறது தான் சிக்மா சிங்கிறது கூட்டல்ல இருக்கும். அதான் சிக்மா 1 க்கான ஃபார்முலா. சிக்மா 1 தான் அவன் கேட்டிருக்கான். அதாவது நம்மளுடைய மைனர் பிரின்சிபல்ஸ் கன்ஃபைனிங் செல்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கான். அது பிரச்சனை இல்ல. ஆனா மேஜர் பிரின்சிபல்ஸ் என்ன இருக்குன்னா டிவிடேட் ஸ்ட்ரெஸ்ஸையும் கன்ஃபைனிங் பிரஷரையும் கூட்டணும். அப்ப டிவிடேட் ஸ்ட்ரெஸ் பிளஸ் செல் பிரஷர். அப்ப சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. ஒரு ஃபார்முலா தான் அவங்கள சுத்தி சுத்தி எப்படி கேக்குறான்னு பாருங்க क्वेश्चन. ஓகே. அடுத்து வாங்க சார். 2058 வாங்க. The process by which a mass of saturated soil is cast by external force due to suddenly loss. It seasoned and behave as fluid is called அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த process by which a mass of saturated soil is cast by external force, okay, due to suddenly loss கொடுத்திருக்கான். இத it seasoned behave as fluid. அவர் டக்குனு seasoned loss பண்ணி ஒரு fluid மாதிரி behave பண்ணுது அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்ப கீழ பாருங்க. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா நமக்கு அந்த சாயில் வந்து டக்குனு சிஎஸ் லூஸ் பண்ணி ஒரு ஃப்ளூயிட் மாதிரி பிஹேவ் பண்ணா சிஎஸ் என்னன்னு அர்த்தம்? ஜீரோன்னு அர்த்தம். சிஎஸ் ஜீரோ கூடிய கண்டிஷன் எங்க வரும்? சாண்ட் பாயிலிங் கண்டிஷனுக்கு வரும். அது லிக்விஃபிகேஷனுக்கு வரும். அது என்ன கண்டிஷன் சொல்லுவாங்க? குயிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. கிளியர் சார்? புரியுதா இருங்க? அப்ப சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். லிக்விஃபிகேஷன். ஓகே. CADOA. ஓகே. லிக்விஃபிகேஷன். ஓகே. அடுத்து குயிக் சாயில்னு சொல்லுவாங்க. குயிக் சாயில்னு சொல்லுவாங்க. ஓகே. அதான் குயிக் கண்டிஷன். Drainage is not permitted during application of cell pressure. Okay. Before application of cell pressure வந்து இன்கேட்டர். கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். என்ன டெஸ்ட் சார் வரான்? சார் ட்ரைனேஜ் அலோவ் பண்ணல, நாட் பெர்மிட்டட்னு கொடுத்துட்டான். அதாவது நம்மளுடைய இது வந்து அதாவது நம்மளுடைய கன்சல்ட் ட்ரெயின் டெஸ்ட்ல இனிஷியலா ட்ரைனேஜ் அலோவ் பண்ணுவோம். அப்ப ட்ரைனேஜ் அலோவ் பண்ணிட்டா டிக் ஆயிடுச்சு. கன்சல்ட் ட்ரெயின்ல சாரி கன்சல்ட் அன்ட்ரெயின்ல இனிஷியல் பண்ணுவோம். கன்சல்ட் ட்ரெயின்ல 2 ஸ்டேஜ்ல ட்ரைனேஜ் அலோவ் பண்ணுவோம். அங்கே ட்ரைனேஜ் அலோவ் ஆயிடுச்சு. ட்ரைனேஜ் அலோவ் பண்ணாத ஒரே ஸ்டேஜ் இது நமக்கு டெஸ்ட். என்ன சார்? அன்கன்சல்டட் அன்ட்ரெயின்ல ட்ரைனேஜ் வராது. இது மொத்தல ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ்ல வருது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது டபுள் ஸ்டேஜ்லயும் பண்ணுவோம். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்? கன்ஃபைனிங் பிரஷர் அப்ளை பண்றது. செகண்ட் ஸ்டேஜ்ல சிஎஸ் ஸ்டேஜ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கன்ஃபைனிங் பிரஷர் அப்ளை பண்ணும்போது ட்ரைனேஜ் அலோவ் பண்ணுவோம். சிஎஸ் ஸ்டேஜ்ல தான் பண்ண மாட்டோம். இங்க கன்ஃபைனிங் பிரஷர் அப்ளை பண்ணும்போது பண்ணுவோம், சிஎஸ் ஸ்டேஜ்லயும் பண்ணுவோம். இங்க 2 ஸ்டேஜ்லயுமே பண்ணவே மாட்டோம். கன்ஃபைனிங் பிரஷர் அப்ளை பண்ணும்போது பண்ண மாட்டோம், சிஎஸ் ஸ்டேஜ்லயும் பண்ண மாட்டோம். அப்ப எது வரும்? ஒண்ணுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனா கீழ எப்படி கொடுத்துருக்கான்? ஃபேரா கொடுத்துருக்கான். அப்ப இது வராது, இது வராது, இது வராது. இந்த ஒண்ணு இருக்கு. ப்ளீஸ் கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? அடுத்து ஸ்பியர் ஃபெயிலியர் ஆஃப் சாயில் டேக்ஸ் பிளேஸ் when கொடுத்துட்டான். அவ ஸ்பியர் ஃபெயிலியர் எப்ப சார் ஒரு சாயில் நடக்கும் அப்படின்னா நல்லா பாருங்க. the angle of obliquity is maximum. அது கரெக்டா இந்த டிகிரி அப்படின்னா எவ்வளவு இருக்கணும்? 45 டிகிரி பிளஸ் ஹை பை 2 அளவுக்கு இருக்கணும். equal to ஆல்பா m. அப்ப இந்த angle of obliquity is maximum. A is the correct answer. ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் போகசலாம். reach is maximum value of portionless soil. தப்பு. residual strength இதெல்லாம் பத்தி பேசவே மாட்டோம். ஓகேவா? அப்ப ஏன் இது ஒருவேளை உங்களுக்கு தெரியலாட்டியோட ஆப்ஷன் வச்சு ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். 2061 அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் டெஸ்ட் இஸ் அப்படி கொடுத்துருக்கான். அவங்களுக்கே தெரியும். அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் டெஸ்ட் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் யாரு? ட்ராக்சல் டெஸ்ட். இது என்ன டெஸ்ட் சார்? ஒன் ஆஃப் த என்ன டெஸ்ட்? ட்ரெயின் டெஸ்டா அன்ட்ரெயின் டெஸ்டா? கிளே தான் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டேன். கிளே அன்ட்ரெயின் வருமா ட்ரெயின்ல வருமா? அன்ட்ரெயின் டெஸ்ட் தானே. அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் டெஸ்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த அன்ட்ரெயின் டெஸ்ட். ஆகிடுங்க. சீரியஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 62 பாருங்க. ஏன் வர மாட்டேது? வெயிட். Considerable loss of season due to shock or disturbance is exceeded by அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப
அதாவது சிஎஸ் வந்து லாஸ் பண்ணுது ஒரு சாக்கார டிஸ்டர்பன்ஸை எக்ஸிபிட் பண்ண போது அப்படின்னு கொடுக்கலாம். அப்ப என்னன்னா உங்களுக்கு பிரசன்ட் கூட போய் சிக்மா பாஸ்டோட அப்ப அண்டர் கன்சர்ட்லயே வந்து ஓகே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க அண்டர் கன்சர்ட்லயே வந்து சடனா வந்து ஒரு லோடு இன்க்ரீஸ் பண்ண போகுது. நார்மலா இருக்கக்கூடிய பில்டிங் இருக்கு, அது ஒரு லோடு கொடுக்குது. அது லோடு வந்து சிக்மா பாஸ்ட் சிக்மா பிரசன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நார்மல். அதே வந்து நம்மளுடைய பாஸ்ட் வந்து பிரசன்ட்டை விட அதிகமா போயிடுச்சு அப்படின்னா அது ஓவர் கன்சர்ட்லயே. பாஸ்ட் விட பிரசன்ட் அதிகமா போயிடுச்சு அப்படின்னா பிரசன்ட் அதாவது ஒரு பில்டிங் ஒரு சாயில் இருக்கு சார். இது மாதிரி ஒரு பில்டிங் கட்டியிருக்கேன் நான். இந்த பில்டிங் தான் உள்ளுக்குள்ள லோட போகுது. ஓகே அப்ப ஆல்ரெடி நல்லா கவனிங்க. ஆல்ரெடி இப்ப எக்ஸ்ட்ரா எந்த ஒரு லோன் உங்களுக்கு அப்ளை பண்ணல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிக்மா பாஸ்டோட இப்ப கட்டிருக்கூடிய பில்டிங் ஈக்குவலோட போகுது அப்படின்னா அது நார்மல் கன்சர்ட்ல வந்து இப்ப எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து கூடுதலாவே எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. நான் மேல கட்டக்கூடிய பில்டிங் வந்து லைட்டா தான் கட்டிருக்கேன். அப்ப எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஓவர் கன்சர்ட்ல சொல்லுவாங்க. ஆனா அண்டர் கன்சர்ட்ல எப்ப சார் வரும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்ப கட்டிருக்கக்கூடிய பில்டிங்கோட லோடோட சேர்த்து பிளஸ் சடனா ஒரு எர்த்குவேக் வருது, எக்ஸ்டர்னல் லோடு வருது. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும் சிக்மா பாஸ்ட விட பிரசன்ட் வந்து அதிகமாயிரும் லோடு. அப்ப அந்த இடத்துல அண்டர் கன்சர்ட்லயே வரும். அப்ப கன்சிடரபிள் லாஸ் ஆஃப் சிஎஸ்என் அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு அதிக பில்டிங் இருக்கக்கூடிய லோடோட எக்ஸ்ட்ரா லோடு வந்துருச்சு. அப்ப லாஸ் ஆஃப் சிஎஸ்என் நடக்கும். ஓகே அது வந்து இங்க சாக்கார் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கான். அது எர்த்குவேக்கோட இருக்கலாம். அப்ப எந்த இதுல வரும் அப்படின்னா அண்டர் கன்சர்ட்ல தான். ஓகே மொத்தமே இவ்வளவுதான். அடுத்து 2061 பாருங்க. Which of the following tests is not used to measure the CSN of the soil? Traxel test CSN க்கு யூஸ் பண்ணுவோம். Uncontaminated CSN க்கு யூஸ் பண்ணுவோம். Maxius CSN of the soil யூஸ் பண்ணுவோம். Shadow character test compaction இதுல யூஸ் பண்ணுவோம் லைட் எனர்ஜிக்கு. அப்ப B வந்து வராது. B தான் ராங் ஆப்ஷன். கிளியர் புரியுதா? ஓகே அடுத்து Yes, sir. 2064. The angle of mineral friction is least பார்னா அப்ப இருக்கிறதே லீஸ்ட் வந்து எதுக்கு ஆங்கிள் ஆஃப் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஒரு கிளே எடுத்துக்கிட்டோம்னா பையோட வேல்யூ என்ன ஆயிரும்? லீஸ்ட்னு சொல்றதை விட என்ன ஆயிரும்? பையோட வேல்யூ 0 ஆயிரும். ஓகே அப்ப பையோட வேல்யூ கிளேக்கு 0 வந்துருச்சு. ஓகே சில்ட்டுக்கு வந்து ஓரளவுக்கு இருக்கும். அப்ப T ஈக்குவல் 0. அதனால என்ன செய்வோம் நம்ம? அப்ப 2C tan ஆல்பா அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஸ் போடும்போது ஆல்பா ஈக்குவல் டு 45 டிகிரி பிளஸ் 5/2. கிளேக்கு பை ஈக்குவல் டு 0 ஆயிரும். அப்ப 45 டிகிரி வந்து இருக்கு. tan ஆல்பா 40 டிகிரினா 1. அப்ப Q equal to வெறும் 2 into C வந்து எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? அப்ப I equal to 0 இருக்கு கிளேக்கு. அப்ப இதுல வந்து லீஸ்ட் தான் கேட்டிருக்கான். எந்த அளவுக்கு லீஸ்ட்னா 0 அளவுக்கு கிளே இருக்கு. அப்ப D is the perfect answer. கரெக்ட் ஆன்சர். அடுத்து 2065 பாருங்க. மேல ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு சிக்மா எல்லாமே கொடுத்திருக்கானே. tan ஸ்கொயர் தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்கான். யா அது tau equal to C plus sigma dash சரி எடுத்துக்கலாம் dash ஓகே இது எது சார் யார் சார் பேசியிருப்பா இந்த ஈக்குவேஷனை பேசிக் பார்ப்பா சேஷன்ல எடுத்தோடனே எழுதணும்ல tau CS வந்து SE அதான் tau SE equal to கோசம் plus sigma tan phi கொடுத்திருப்போம்ல யார் பேசியிருப்பா கூலும் பேசியிருப்பாரு. ஓகே மோர் கூலும்ல தான் வரும். அதுல வந்து கூலும் தான் இந்த ஈக்குவேஷன் பர்టిక్యులரா பேசியிருப்பாரு. மற்ற விஷயத்துல இந்த டயகிராம் தான் கிராஃபிக்கோட பிரச்சனை மோர் போயிருப்பாரு. இவர் வந்து மேத்தமெட்டிக்கலா அதை கொடுத்திருப்பாரு. ஓகே 66 பாருங்க. If the cohesion of pure clay found in uncontaminated compressed test is ஓகே ஒன்னு கொடுத்துட்டாங்க kg per centimeter square. தென் இது அன்கன்வெயின்டு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிருக்கேன். இது இப்ப ப்ராப்ளத்துல கேட்கனா நான் ஈஸி தான் எழுதிக்கேன். QU என்ன சார் ஒரு ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு 2 into கோஹெஷன். அவன் என்ன கேட்டிருக்கான் அன்கன்வெயின்டு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் தான் கேட்கறான். நான் என்ன கொடுத்துட்டான் கோஹெஷன் ஆஃப் Q கிளே கொடுத்துட்டான். எவ்வளவு 1 kg per centimeter square கொடுத்துட்டான். C வந்து 1 kg per centimeter square கொடுத்துட்டான். கேட்டது QU கொடுத்துட்டான். அப்ப என்ன சார் வரும் 2 into 1. அப்ப என்ன வரும் 2 தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே இது ப்ராப்ளம் தான் ஆனா கரெக்டா இருக்கிறதுனால டக்குனு கொடுத்துட்டீங்க. 2067 பாருங்க. ஜெனரல் பிளாஸ்டிக் அன்ட்ரைன்டு கிளே ஹாஸ் நெக்லிஜிபிள் ஆர் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் அன்ட்ரைன்டு கிளேல
எது இருக்காது இதை ஜீரோக்கு போயிடும் போதுதான். உங்களுக்கே கண்ண மூடி அடிக்கலாம். என்ன சார் வரும்? எது இருக்காது? ஒரு கிளேல எது இருக்காது? பைங்கிற ஆங்குலர் பிரில்லல் பிரச்சனை இருக்காது. கரெக்ட் தானே? அதான நெக்லிஜிபிள் ஆர் ஜீரோன்னு கொடுத்துருப்போம் பைங்கிறது. ஓகே, இப்பதானே மேல பார்த்தோம். அப்ப ஆங்குலர் பிரில்லல் பிரச்சனை ஒரு அதுதான் பிளாஸ்டிக் கிளேனே கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப கிளேன் வந்து பை ஜீரோ, பிளாஸ்டிக் கிளேனா அறவே இருக்காது. அப்ப சி வந்து இருக்காது. ஓகே, அடுத்து இப்பதான் மேல பார்த்தோம். சி இஸ் கோஎஃபிஷியன்ட் சிக்மா இஸ் நாட் ஓகே எல்லாம் கொடுத்துட்டு பார்ல என்ன ஃபர்ஸ்ட் கூலும் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருங்க பாருங்க. என்னன்னா CS and SC equal to tau plus sigma dash tan phi. இப்ப இதுல என்ன கேட்டிருக்கான்? இந்த ஆர்டர்ல எங்க இருக்கு பாருங்க. டவுவோட எஸ் வெளில இருக்கு, சிக்மா பிளஸ் சிக்மா என்ன பார்க்கலாம். இப்படி இருக்கு. ஓகே, இங்க பாருங்க. இதுல சி ல சிக்மா tan phi கழிக்கிற மாதிரி இருக்கு. சரி, டவு சி பிளஸ் சிக்மா tan phi. ஓகே, இங்க வந்து என்ன சார் இருக்கு அப்படின்னா சி ஓட சிக்மாவை கழிக்கிற மாதிரி இருக்கு. தப்பு. இங்கேயும் வந்து எஸ் சார். அப்ப இப்படி எழுதிருங்க. ஒருவேளை இந்த சி வச்சுக்கிறீங்க. இந்த சிக்மா டேஷ் tan phi போனா என்ன வரும்? எஸ் மைனஸ் சிக்மா டேஷ் tan phi ன்னு வரும். இப்படியும் ஃபார்முலா கேட்கலாம். இதெல்லாம் ரெண்டு ஆப்ஷனுமே வரல நமக்கு சி ஈக்குவல்னு. அப்ப சி ஈக்குவல்னு வச்சிருக்கான் பாருங்க. அப்ப சி இங்கிட்டு கொண்டாந்துட்டேன்னா எஸ் மைனஸ் சிக்மா டேஷ் tan phi வந்துடும். இது இங்க இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. அப்ப ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவங்க எஸ் ஈக்குவல்னு வச்சு சி பிளஸ் சிக்மா tan phi ன்னு கேட்கலாம். இல்ல சி ஈக்குவல் டு எஸ் மைனஸ் சிக்மா tan phi ன்னு கேட்கலாம். அவங்க என்ன வந்து வச்சு கேட்கறாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 2069 சார். The height of the diameter ratio of laboratory Vansier disk. நான் triaxial disk தான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். 2 to 2.5 times of diameter of cylinder வந்து கொடுத்திருப்பேன். இங்க என்ன கேட்டுங்க அப்படின்னா நம்மளுடைய Vansierல கேட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. height of the height to diameter of the laboratory எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 2ங்கிற அளவுக்கு இருக்கும். இது நம்மளுடைய Vansier diskல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட வேல்யூ வேணா ஹைட் வேணா கஷ்டம் இதெல்லாம் கேட்க விட போறது இல்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 2070 பாருங்க. The maximum shear stress in uniaxial loading occur plane inclined அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அது என்னன்னா யூனியாக்சியல் லோடு கொடுத்துருக்கான். பிளேன் inclined எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கான். இது வந்து நீங்க இங்கதான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்ட்ரென்த் ஆஃப் பீரியட்ல காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்லயே படிச்சிருப்பீங்க. என்ன ஸ்ட்ரெஸ் சார்? அதாவது ஃபர்ஸ்ட் தீட்டா 1 ஈக்குவல் டு தீட்டா அதாவது 45 டிகிரி, ரெண்டாவது தீட்டா டி ஈக்குவல் டு தீட்டா 1 பிளஸ் என்ன கொடுத்திருப்பீங்க 90 டிகிரி கொடுத்திருப்பீங்க. அப்ப தீட்டா 1 45 டிகிரி பிளஸ் 90 டிகிரி எவ்வளவு வரும்? 130 டிகிரி வரும். அப்ப மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்க இருக்கு? ஒன்னு 45 டிகிரி, இன்னும் 130 டிகிரி. ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். இங்க தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, எங்கேயும் பார்க்கலாம். இப்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்லயே படிச்சிருக்கோம். கிளியர் சார்? புரியுதா? ஓகே, அடுத்து இன் அன்கன்ஃபைன்ட் கம்பல்சன் டெஸ்ட் யூசிஸ் டெஸ்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்திருக்கான். உங்களுக்கு தெரியும் தானே மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 3. என்ன சார் ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? யூசிசி டெஸ்ட்ல 0 சார் சிக்மா சி ஈக்குவல் டு சிக்மா சி. சிக்மா சி வந்து 0ங்கிறதுனால தான் வார்த்தை என்ன இருக்கு? கன்ஃபைன்ட் தான் சிக்மா சி கன்ஃபைன்ட் ஸ்ட்ரெஸ். வார்த்தை அன்கன்ஃபைன்ட்னா சிக்மா சி 0. சிக்மா சி ஈக்குவல் டு சிக்மா 3. சிக்மா சி 0னா சிக்மா 3 ஈக்குவல் டு 0. அப்ப மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்னாச்சு? சிக்மா 3ங்கிறது 0னா ஆயிடுச்சு. ப்ளீஸ் கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே, அடுத்து இப்பதான் படமே வருது. which one of the படம் ஒண்ணு கேட்டுட்டே இருப்பான். which one of the following figure gives the failure envelope for normally consolidated saturated clay அப்படி கேட்டு. அப்ப normally consolidated கொடுத்துட்டாவே ஓகே consolidated saturated clay sample test நீ triaxial test under trained condition கொடுத்துட்டான். பாருங்க under trained condition கொடுத்துட்டான். trained condition triaxial test saturated clay. ஓகே, அப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப அவன் கொடுத்திருக்கிறதுக்கு டயக்ராம் எப்படின்னா வரும்ன்றது தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் உங்களுக்கு அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு அப்படின்னு அவன் கொடுத்துட்டான். அப்படின்னா டயக்ராம் எப்படி சார் வரும் அப்படின்னா என்ன வரையறேன், எல்லாத்தையும் மனப்பாடமாச்சு பண்ணிக்கிறோம் டயக்ராம் ரியலாகியோட. அதாவது அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டுனா என்ன அர்த்தம்? பையே இல்ல, சீலா இருக்கு, பிளாஸ்டிக் மாதிரி. அவ பையே இருக்காது. அவ டயக்ராம் எப்படி வரும்னா நமக்கு இப்படி கிடைக்கும். பையே இல்லாட்டி சி ஃபியூ ஓவர்ஸ் வந்து இப்படி கிடைக்கும். இது என்ன சார் அப்படின்னா அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட். அதுல அவ ஓவர் கன்சாலிடேட் கேட்டாலும் இதே டயக்ராம் தான், நார்மல் கன்சாலிடேட் கேட்டாலும் இதே டயக்ராம் தான். இது அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு கன்செப்ட்ல இது ரெண்டுல தான் ஏதாச்சும் கேட்போம். அதே கன்சாலிடேட் ட்ரெயின் அப்ப ரெண்டு சைடுமே கன்சாலிடேட் நடக்குது.
பை மினிமம் வேல்யூ இருக்கு, சிக்கு தான் உங்களுக்கு 0 இருக்கும், 5 மினிமம் வேல்யூ கிடைக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம்னா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது டயக்ராம் இப்படியும் வரலாம். கன்சல்டேட் ட்ரெயினை பொறுத்தவரை நார்மல் கன்சல்டேட் தான் கொடுத்துருக்கும். அப்ப எப்படி சார் ஒரு டயக்ராம் அப்படின்னா, ஒண்ணு ஆரிஜின்ல இருந்து இப்படி வர்ற மாதிரி டயக்ராம் இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. இல்ல மினிமம் அளவுக்கு சி கிடைச்சி இப்படியும் கிடைக்கலாம் நம்ம டயக்ராம். இது சீரியல அனாலிசிஸ். அதே கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட். இது என்னன்னா ஓவர் கன்சாலிடேட்க்கு தனியா ஒரு டயக்ராம் வரும், நார்மல் கன்சாலிடேட் தனியா வரும். ஓவர் கன்சாலிடேட் எப்படி சார் வரும் அப்படின்னா இப்படி வரும். கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட் சி மினிமம் இருக்கும். அது இது ஓசிசி. அதே கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட்ல நார்மல் கன்சாலிடேட் எப்படி டயக்ராம் வரும் அப்படின்னா இப்படி வரும். சி ஈக்குவல் சொல்லுவோம். அப்ப கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் சரி அன்ட்ரெயின் டெஸ்ட். அப்ப அதுல நார்மல் கன்சாலிடேட் நீங்களே பாருங்க. நான் என்ன கேட்டிருக்கேன், which one of the following figure gives the failure envelope for normal consolidated saturated clay அப்படின்னு கொடுத்துருக்கேன். சாம்பிள் டெஸ்டட் இன் ட்ரையாக்சியல் டெஸ்ட் அண்டர் ட்ரெயினட். அண்டர் ட்ரெயின்ட் அன்ட்ரெயின்ட் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் வச்சுக்கிறேன் சார். அப்ப அன்ட்ரெயின்ட் கண்டிஷன் என்ன வரும், இந்த கண்டிஷன் வரும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, நார்மல் கன்சாலிடேட்ல அன்ட்ரெயின்ட் கண்டிஷன். அப்ப என்ன வரும் உங்களுக்கு, ஜஸ்ட் இப்படி டயக்ராம் வரணும், இப்படி வரணும், இப்படி வந்திருக்கணும். இவன் என்ன கொடுத்துருக்கான், இதை மென்ஷன் பண்ணாம ஜஸ்ட் இதுவே கொடுத்துருக்கான். அப்ப அவங்க சொன்ன ஏஸ் கரெக்ட் ஆன்சர். எப்படி கேட்டாலும் நீங்க கரெக்டா முடிவு அடிச்சா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அப்ப அன்கன்சாலிடேட் அன்ட்ரெயின்ல ஒரே டயக்ராம் ஓவர் கன்சாலிடேட் தான், நார்மல் கன்சாலிடேட் தான். கன்சாலிடேட் ட்ரெயின்ல நார்மல் கன்சாலிடேட் தான் வரும், ஓவர் கன்சாலிடேட் வராது. எப்படின்னா ஒரு சேப் வந்து இதுல தான் இருக்கும் ஆர்ஜின், இன்னொன்னு மினிமம் இது கிடைக்கும். அதே சி பேஸ்ல வந்து ஓவர் கன்சாலிடேட் மினிமம் சி கிடைக்கும். இங்க சியோட வேல்யூ 0 ஆயிடும். அப்ப சியோட வேல்யூ 0 ஆயிடும். இதுவே நார்மல் கன்சாலிடேட்ல. அதான் நார்மல் கன்சாலிடேட் அப்படியே வெளிப்படையா கொடுத்துட்டானே சார். புரியுதானே சொல்றேன். அப்ப ஏஸ் கரெக்ட் ஆன்சர். மொத்தமே இவ்வளவு படம் தான் இருக்கு. நீங்க புக் வேணா எடுத்து பாருங்க, ஸ்டாண்டர்ட் டோட்டல் படமே இவ்வளவுதான். ஓகே, அடுத்து 2073 பாருங்க. For estimating clearing capacity of saturated clay deposit, the CSN perimeter should be determined from model. அதாவது for estimating clearing capacity of saturated clay deposit, the CSN perimeter should be determined from அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப நம்ம வந்து எஸ்டிமேட் பண்றது இவ்வளவு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்டிங் தான் பண்ணுவோம். அது எதுக்கு சார் அப்படின்னா டேராசியல் டெஸ்ட் தான் பண்ணுவோம். அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நம்ம முன்னாடியே ஃபெயிலியர் பிளான ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிடுவோம், இவ்வளவுதான் வரும்னு எஸ்டிமேட் பண்ணி வச்சுக்கிறது. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், லோடு கொடுத்து கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த டேராசியல் டெஸ்ட்டை பொறுத்தவரை சில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதாவது சார் பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது நான் சொல்ற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்தா போயிடறாங்க இதுல. அதாவது அதோட ஸ்பெசிமென் எப்படி இருக்குன்னு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஸ்கொயர் ஸ்பெசிமென் இருக்கும். ஸ்கொயர் ஸ்பெசிமென் சைஸ் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஸ்பெசிமென் இருக்கும் 60க்கு 60 சென்டிமீட்டர்ல கொடுத்துருப்போம் சார், எம்எம்ல கொடுத்துருப்போம். நான் வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து இது எல்லாமே நம்ம சாயிலுக்கும் யூஸ் பண்ணலாம், பை சாயிலுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய கிளே சாயிலுக்கும் யூஸ் பண்ணலாம். பைனா கோசல் சாயில் தான் சொல்றேன். மோஸ்ட் அதிகம் யூஸ் பண்றது கோசல் சாயில். ஆனா எல்லா சாயிலும் யூஸ் பண்ணலாம், மோஸ்ட் அதிகம் யூஸ் பண்றது. அதுக்கடுத்து இது எங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கன்சால்டேட் ட்ரெயினல் டெஸ்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கிறோம். சீரியல் டெஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க. அப்ப இதுல ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சொன்னேன் கோசன் ஈக்குவல் டு டவ் எஃப் சிக்மா டேஷ் டான் பை அப்படிங்கிற அளவுக்கு தான் ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். நான் வச்சுக்கிறேன். அந்த சிஎஸ் கூலுமோட ஃபார்முலா இங்க தான் அப்ளை ஆகும். டைரக்டா அப்ளை ஆகுது. அப்ப இங்க டயக்ராம் வரைஞ்சா எப்படி சார் இருக்கும் டைரக்ட் டெஸ்ட் அப்படின்னா, நமக்கு மினிமம் சிஎஸ் கிடைக்கும், கோசனோட வெளியே இருக்கும், பையும் கிடைக்கும். இப்படிதான் டயக்ராம் கிடைக்கும் நமக்கு. அப்ப இதுல வந்து பெரிய பிளேன் எப்பயும் போல அதான் ஆல்பா எபி ஈக்குவல் டு 45 பிளஸ் 5/2 அளவுக்கு இருக்கும். இது எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, இந்த டயக்ராமோட ஏது இப்படி போய் விட்டும். இதுதான் அதோட பையோட வேல்யூ, ஏது இப்படி விட்டும். இதுதான் அதோட ஆல்பா போல தெரிஞ்சுக்கிறதுங்க. அதுல வந்து சில கீ பிரைட்ஸ் இருக்கு. என்னென்ன சார் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது சாயில் சாம்பிளுக்கு வந்து வெரி காம்ப்ளிகேட்டடா இருக்கும், உள்ளுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதுக்கடுத்து நம்ம ஃபெயிலியர் பிளான் என்ன செய்யணும், முன்னாடியே நம்ம ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிடுவோம். அப்ப இதுதான் கிடைக்கும் போது முன்னாடி நம்ம தெரிஞ்சு போயிடும். கரெக்டான வேல்யூ வரக்கூடிய விஷயத்துல கூட நம்ம ராங்கா ஒன்று ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிக்கிறதுனால அதோட ரைட் எடுக்கிறது கூட பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கடுத்து டெஸ்ட் ப்ராக்ரஸ் பண்ணும்போது கிராஜ் சீர் வந்து கொஞ்சம் ஏரியாக்கு தகுந்த மாதிரி கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனா ஆல்ரெடி டிக்ரீஸ் ஆகும். ஆனா இதுல வந்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கும் போது போர் பிரஷர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டர் வந்து டைரக்டா கண்டுபிடிக்க முடியுமானா, போர் பிரஷர் டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது.
அதுவும் ஒரு டீப் நெட்ஸ்ல ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான். கேட்டா இதான் கேட்பான், சைஸ் கேட்பான், என்ன கண்டுபிடிக்க வேண்டி கேட்பான், டயக்ராம் கேட்பான், அந்த கூடு கூட ஈக்குவல்ஸ் கேட்பான், டீப் நெட்ஸ் கேட்பான். இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேல அவன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்ல. சார் இதோட அந்த செஷனை முடிக்கிறேன். உங்களுக்கு 2023 வரை வந்திருக்கு. இனிமே வந்து உங்களுக்கு டோட்டலா முடிச்சிருங்க. முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்ததோட ஆரம்பிக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. எது சார் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குன்னா மீதி என்ன இருக்கு, நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் இருக்கு, அதாவது பில்டிங் மெயின்டெனன்ஸ் அண்ட் பிராக்டிஸ் இருக்கு. அது டோட்டல் எல்லா கொஸ்டினுமே வந்துடும் உங்களுக்கு. பில்டிங் ஓரியன்டா இருக்கக்கூடிய ரிமைன் டாபிக் உள்ள எல்லா கொஸ்டினுமே வந்துடும் உங்களுக்கு. அது கொடுத்துட்டேன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஊத்தினா டிரான்ஸ்போர்டேஷன் 3 செஷன்ல டோட்டலா முடிச்சிடலாம். பெரிய டாபிக் கடல் மாதிரி இருக்குது. 20 கொஸ்டின் கேட்பாங்க. சார் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களே ஒண்ணு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் முடிச்சிட்டீங்க, ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுல எவ்வளவு சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, அப்டேட்டட் சிலபஸ் படி 350 கோட் நம்பர்ல 25 கொஸ்டின். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாயில் தனியா இம்பார்ட்டன் கொடுத்து டிஸ்கஷன் பண்ணேன், ஃபவுண்டேஷன் தனியா கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 25 கொஸ்டின் கேட்கறான் அவன். பாத்துக்கிறேங்க, 25னா ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து கேட்க போறான்னு அர்த்தம். அப்ப அதே 15 கொஸ்டின் என்னன்னா, இப்ப நான் சொல்றதுதான் 15 கொஸ்டின். நான் சாய் ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணேன்னா அது வெறும் 10 கொஸ்டின் தான். இப்ப சொல்ற சிஎஸ் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப், எர்த் பிரஷர், பெரிய கெபாசிட்டி ஆஃப் சாயில், ஃபைல் ஃபவுண்டேஷன், சாயில் ஸ்டெபிலைசேஷன், சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த 7 டாபிக் வந்துமே 15 கொஸ்டின். அதான் தனியா வெயிட்டேஜ் கொடுத்து கஷ்டமா இருக்குது, அப்படி பிரிச்சு எடுத்துட்டீங்க. அப்ப இத நான் கூடுதல் அளவுக்கு பார்த்தாவே போதும், இதே எனாஃப் தான். இப்ப நான் சிஎஸ் எடுத்துக்கு இவ்வளவு நேரம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஃபவுண்டேஷனுமே போகலையே, அதுல அவ்வளவு கொஸ்டின் இருக்கு. அப்ப சிஎஸ் எடுத்துறது ஒத்தியுமே உங்களுக்கு 3-4 கொஸ்டின் கேட்க போறாங்க உங்களுக்கு. அதனாலதான் இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் ஃபேன்சியில ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எக்ஸாம்ல கேட்கறது, அதுக்கடுத்து ஃபேன்சியர் பார்த்தோம், அங்கிருந்து அன்கன்ஃபினிட் அதிகமா கேட்காது ஃபேன்சியர், அது லாஸ்டா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப முடிச்சுட்டோம் சார். கிளியர் புரியுதானே சொல்றேன்? 7 டாபிக்ல இப்ப பாக்குறதுல ஒரு டாபிக் கம்ப்ளீட்டா தரவா பார்த்திருக்கோம் நம்ம. அப்ப ரிமைனிங் வந்து உங்களுக்கு இந்த சாயோட ஸ்டெபிலைசேஷன் ஈஸி, சாயோட எக்ஸ்பிளரேஷன் ஈஸி. ஒரு 7 கொஸ்டின் மொத்த கான்செப்ட் அங்கே சொல்லிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்பும் ஈஸி. ஏன்னா அவன் கேட்கறது வந்து நமக்கு ப்ராப்ளம் அதிகம் கேட்க முடியாது, ப்ராப்ளம் கேட்டாலும் கால்குலேட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மெத்தட்ஸ் தான் கேட்க முடியும். ஐயா ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தட், ஃபிக்ஸட் சர்க்கிள் மெத்தட், ஸ்டெபிலிட்டி நம்பர் மெத்தட், பிரிசப் மெத்தட், இது மாதிரி ஓரளவு தான் கேட்க முடியும். அப்படி கேட்டா ஃபைனான்ஸ் ஸ்லோப், இன்வென்ட் ஸ்லோப் ஒரு சில விஷயங்கள் தான் கேட்க முடியாம, அது ஈஸி தான் நமக்கு. பெருசுன்னு சொல்ல போனா பெரிய கெபாசிட்டி சாயில், ஃபைல் ஃபவுண்டேஷன், எர்த் பிரஷர் தான் பெருசு நமக்கு. மொத்தம் 4 எழுத்துச்சு பெருசு. அதுல சிஎஸ் வந்து முடிச்சாச்சு, மீதி 3 தான் இருக்கு. அதை முடிச்சிட்டோம்னா டக்குனு அதை முடிச்சிடும். ஓகே சார், இதோட ஸ்டாப் பண்றேன். அடுத்த ஈவினிங் செஷன்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே, Thank you, sir.